குட். இன்னைக்கு நான் படிக்கிற கான்செப்ட் என்ன? கிங்டம் கான்செப்ட் ஆஃப் கல்ச்சர். தேவனுடைய ராஜ்யத்துடைய கலாச்சாரம். எல்லாம் சார், தேவ ராஜ்யத்துடைய கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் ரொம்ப நல்ல கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை கிறிஸ்தவர்களாகிய எல்லாருமே அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ராஜ்யத்தின் பிள்ளைகள் இந்த கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் இந்த உலகத்தின் ராஜ்யம் அல்ல. அவர் இந்த உலகத்துக்குரியவரும் கிடையாது. இயேசு கிறிஸ்து விண்ணுலகத்துக்குரியவர். விண்ணுலகம் என்பது அவருக்குன்னு ஒரு ராஜ்யம், அவருக்குன்னு ஒரு பிராந்தியம், டெரிட்டரி, அவருக்குன்னு ஒரு கவர்மெண்ட், அவருக்குன்னு ஒரு கலாச்சாரம். அவர் வாழ்ந்த வசிக்கிற இடமே வேற. அந்த தேவன் இந்த பூமிக்கு வருகிறார். இந்த பூமிக்கு வந்து அவர் என்ன மக்களுக்கு போதிக்கிறார் அப்படின்றத நீங்க கவனிச்சீங்கன்னா, மற்ற மதங்கள் எல்லாமே சடங்குகளையும் சம்பிரதாயங்களும் போதிக்கிறது. பட் விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்த அந்த விண் அரசராகிய இயேசு இந்த மண்ணுலகத்துக்கு வந்து எதை போதிக்கிறார்னா, அந்த விண் அரசன் எப்படிப்பட்டது, பரலோகம் எப்படிப்பட்டது, பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது, பரலோகத்துடைய சட்ட விதிகள் எப்படிப்பட்டது, பரலோகத்தினுடைய கோட்பாடுகள் எப்படிப்பட்டது. பரலோகம் அது ஒரு உலகம், அது ஒரு ராஜ்யம், அது ஒரு தேசம், அது ஒரு வேற ஒரு உலகம். அந்த உலகத்துடைய மக்கள் எப்படி இருப்பாங்க, அந்த உலகத்துடைய ராஜா எப்படி இருப்பார், அந்த உலகத்தோட சட்டங்கள் எப்படி இருக்கும், அந்த உலகத்தை பற்றின டீடைல்ஸ் தான் இந்த உலகத்தை அவர் என்ன பண்றாரு, போதிக்கிறாரு. போதிக்கிறது மட்டுமல்ல, நீங்க அந்த உலகத்துக்கு வாங்கன்றாரு. அந்த உலகத்துக்கு எல்லாம் அந்த உலகத்துக்கு வாங்க, அந்த ராஜ்யத்துக்கு வாங்கன்றாரு. இந்த ராஜ்யத்துக்கு வாங்கன்னு சொன்னா செத்துதான் அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இங்க உயிரோடு இருக்கும்போது அந்த ராஜ்யத்தோட பழக்க வழக்கங்களையும், அந்த ராஜ்யத்தோட சட்ட விதிகளையும், அந்த ராஜ்யத்தோட கலாச்சாரத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ள நீங்கள் வாழ்வது பூலோகமா இருக்கலாம். ஆனால் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை முழுவதும் பரலோகத்தின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். பரலோக கலாச்சாரத்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். என்னுடைய நண்பர் ஒரு பையன் இருக்கிறான். நான் அடிக்கடி சொல்வேன், அவன் வந்து 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாலே லண்டன் போயிட்டான். ஒரு வாலிப பையனா போன பிறகு கல்யாணம் கட்டி அங்கேயே குடும்பம் பெருசாகி இப்போ அவங்க லண்டன்ல வாழ்றாங்க. 30 வருஷத்துக்கு முன்னால போன என்னுடைய சிநேகிதன் ஒரு அப்பப்போ வருவாங்க, இந்த லீவ்ல எல்லாம் வருவாங்க, சம்மர் ஹாலிடேஸ்ல வருவாங்க இந்த இந்தியாவுக்கு. வரும்போது இவன் போகும்போது எப்படி போனா அப்படின்னா, போகும்போது ஆசிடிஸ் இந்தியன் மாதிரி தான் போனான். இந்தியன் ஃபுட்டை சாப்பிட்டு தான் போனா, இந்தியன் கலாச்சாரத்தோட தான் போனா, இந்தியன் மாதிரி தான் இருப்பான் போகும்போது. டிஃப்ரெண்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா ஒரு 15 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு வரான். 15-20 வருஷம் கழிச்சு வரான். குடும்பம் ஆகி பெருசாகி அங்க குழந்தை குட்டினாகி அங்கே வீடெல்லாம் வாங்கி இந்தியாவுக்கு வராங்க. ஃபேமிலியா வந்தான், அவங்க ஒய்ஃப் பசங்க எல்லாரும் வந்தாங்க. எப்படி இருக்கிறான்னா, போகும்போது போன உருவமே வேற, வரும்போது வர உருவமே வேற, வரும்போது பழக்க வழக்கமே வேற, அவனுடைய கலாச்சாரமே வேற, அவங்க பேசுற விதம் வேற, நடந்துக்கிற விதம் வேற. இவன் மட்டும் அப்படின்னா பசங்கெல்லாம் அங்கதான் பிறந்தாங்க. அங்க பிறந்ததுனால அவங்க பேசுற ஸ்லாங்கே புரிய மாட்டேங்குது. அந்த பிரிட்டன் இங்கிலீஷ் பேசுறாங்க, அந்த மாதிரி நுனி நாக்குல வச்சு பேசுறாங்க. அந்த அந்த பொண்ணும் பையனும் இது வரைக்கும் வந்தாங்க, திருவள்ளாங்கடைக்கு நம்ம வீட்டுக்கு அதுக்கு வந்தாங்க. அவ்வளவு நுனி நாக்குல வச்சு பேசுறாங்க. அப்புறம் கேட்ட, என்னடா பசங்களுக்கு தமிழே தெரியாதா அப்படின்னா, அவங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும், தமிழ அவ்வளோ நாங்க ஆர்வமா கத்தும் கொடுக்குறோம் அவங்களுக்கு. ஏன்டானா அவ்வளோ பெட்டர்ல, இதை விட பெட்டர் கல்ச்சர் அங்க இருக்குது, பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி லண்டன்ல இருக்குது, தமிழெல்லாம் பழகி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, இவனும் கூட எப்படி இருக்கிறான்னா, இவன் என்கிட்ட வந்தனால தான் இவன் ஒரு இந்தியன் தெரியுது. இவன் தனியா போனா அவன் ஒரு ஃபாரினர் தான் நினைப்பாங்க. அவன் ஸ்லாங்கும், அவன் பேசுற விதமும் பழகிற விதம் எல்லாம் அப்படித்தான் இருக்குது. எப்படா இது இந்த இவ்வளவு சேஞ்ச் வருதுன்னா, இல்ல நவீன், நாங்க போனாலே மாறிடுவாங்க. அந்த ஒரு கண்ட்ரிக்கு போய் 20-30 வருஷமா அங்க நீ வேலை பார்த்து, அங்க படிச்சு, அங்க இருக்கிற மக்களோட பழகி, அங்க இருக்கிற சிட்டிசனா மாறி, அங்க இருக்கிற நல்லதுக்கெல்லாம் தெரிந்து கொள்ள உனக்கே தெரியாம நீ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுவ, அந்த கண்ட்ரியோடைய கலாச்சாரத்தின் மனுஷனாவே மாறிடுவே. அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரியோட நீ வேற கண்ட்ரிக்கு போனா கூட
உடைய கலாச்சார பழக்க வழக்கத்தை வச்சே நீ இந்த கண்ட்ரிக்குள்ளவன்றத மக்கள் ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு மாறிடுவாங்க அப்படின்னு சொன்னா. அவ அதே நேரத்துல அவ இன்னொன்னு சொன்னா, இந்தியாவை நான் ரொம்ப வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னா. ஏன்டா அப்படின்னா, இதெல்லாம் வெளியே சொல்றாத, அடுத்தோட வீசா கூட கொடுக்க மாட்டான் உனக்கு அப்படின்னு. ஏன்னா அவன் என்ன சொல்றான், இல்ல நான் படிச்ச படிப்புக்கு இந்தியாவில எனக்கு வேலை கொடுத்ததுன்னா அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என் படிப்பு அங்க மதிக்கிறாங்க, என்னையும் அவங்க மதிக்கிறாங்க, அந்த நாடு மதிக்குது, என் படிப்புக்கு ஏத்த நல்ல சம்பளம் கொடுக்குது, என் பிள்ளைக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்குது, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு அந்த நாடு கொடுக்குது. அந்த நாட்டுல நம்பி வீட்டை வாங்கலாம், நிலம் வாங்கலாம், காரு வாங்கலாம். யாரும் சீட் பண்ண வாய்ப்பே, சீட்டிங்கே கிடையாதுங்க. இங்க ஒரு நிலம் வாங்கினா 1008 பிரச்சனை, 1008 வில்லங்கம். இங்க ஒரு பொருளை வாங்க முடியல. இந்த நாட்டுல நல்லா படிச்ச வேலை கிடைக்குமா கிடைக்காதான்ற சந்தேகம் வேற வருது. வேலைக்கு லோன் அலைய வேண்டியதாக இருக்குது. இங்க சம்பாதிக்க கஷ்டம், வீடு வாங்க கஷ்டம், முன்னேற கஷ்டம், பல கஷ்டங்கள் இங்க இருக்குது. ஆனா அங்க அந்த பிரச்சனையே கவனிக்கிறீங்க. அந்த நாடு அப்படின்றான். ஆகவே எனக்கு அந்த நாடு ரொம்ப பிடிச்சு போச்சு, அந்த நாடு எனக்கு ரொம்ப லைக் பண்றேன் அப்படின்னு அந்த நாட்டுல அவன் ஏகோபித்து ஓடுறான். ஒரு நாடு உங்களுக்கு பிடிச்சாதான் அந்த நாட்டை நீங்க வாழவே முடியும். நாடு பிடிக்கல, அந்த நாட்டுல நான் வாழவே முடியாது. நாடு எப்படி பிடிக்கும் எனக்கு என்ன பிரிவிலேஜஸ் இருக்குது அந்த நாட்டுல, எனக்கு என்ன முன்னுரிமைகள் அந்த நாட்டுல இருக்குது, என் எதிர்காலத்துக்கு எப்படிப்பட்ட அஷூரன்ஸ் கேரண்டி அந்த நாடு கொடுக்குது, என்னுடைய ஹெல்த்துக்கு என்ன கேரண்டி கொடுக்குது, என்னோட பாதுகாப்பு என்ன கேரண்டி கொடுக்குது, என்னோட ஃபேமிலிக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்குது, என்னோட படிப்புக்கு, எதிர்காலத்துக்கு, வருமானத்துக்கு என்ன அஷூரன்ஸ், என்ன உத்தரவாதம் அந்த நாடு கொடுக்குது. சோ இதெல்லாம் வச்சுதான் அந்த நாட்டை நான் மதிக்கிறேன், அந்த நாட்டுக்குள்ள நான் ஒன்று போறேன், அந்த நாட்டை நான் ஏற்றுக்கொள்றேன், அந்த நாட்டுடைய சட்டங்கள் விதிகளை நான் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறேன். ஆமீன். எத்தனை இல்லைங்க நான் பேசுறது. ஆகவே ஒரு நாட்டுல இருந்து இப்படி மாறினதுனால அவன் கலாச்சாரம் மாறிச்சு நான் சொல்லலாம். இது ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன், அவ்வளவுதான். இப்போ நாம் என்ன படிச்சுட்டு வரோம்னா, கடவுள் ராஜ்யம் ஒண்ணு இருக்குது. இந்த பூமியில 1008 ராஜ்யங்கள் இருக்கிறது. 1008 ராஜ்யத்துல 1008 குளறுபடிகள் இருக்கதா செய்யலாம். பட் பீப்புள் என்ன நினைக்கிறேன், என் நாட்டோட அந்த நாடு பெட்டர், இல்ல அந்த நாட்டோட என் நாடு ரொம்ப பெட்டர், அப்படி ஒரு ஒன்னு கம்பேர் பண்ணி பரவாயில்லன்னு தான் வாழ்றாங்களே தவிர, இது மச் மோர் பெட்டர் யாரும் நினைச்சு வாழ்றது கிடையாது. இது இருக்கிறதுல பெட்டரான லைஃப்ன்றது யாரும் வாழ்றது கிடையாது. இதை விட அது பரவாயில்ல, இல்ல அதை விட இது பரவாயில்ல, இப்படிதான் ஒன்னு கம்பேர் பண்ணி ஓகே சொல்லி அவங்களா திருப்திகரமா வாழ்றாங்க. பட் நான் சொல்ற ராஜ்யம் நீங்க எந்த நாட்டோட கம்பேர் பண்ணவே முடியாது. இது யூரோப்போடவோ வெஸ்டர்னோடவோ அல்லது இந்தியாவோடவோ எந்த நாட்டோட கம்பேர் பண்ண முடியாது. அற்புதமான ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை நான் இங்க பிரசங்கித்துக் கொண்டு வருகிறேன். இந்த தேவராஜ்யம் உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்களை விட ரொம்ப மேலான ராஜ்யம், அற்புதமான ஒரு ராஜ்யம். இந்த நாட்டுடைய சட்ட விதிகள் முற்றிலும் வித்தியாசமானது. இந்த நாட்டுடைய குடிமக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் வித்தியாசமானது. மற்றும் இந்த நாட்டுடைய லிவிங் லைஃப்னு சொல்றாங்க அல்லவா, அது ரொம்ப வித்தியாசமானது. அதே நேரத்துல இந்த நாட்டுடைய கலாச்சாரம் வித்தியாசமானது. கலாச்சாரம் நம்ம என்ன படிச்சுட்டு வரோம்னா, நம்ம பல கான்செப்ட் பார்த்தோம். கிங்டம் கான்ஸ்டிடியூஷன் பார்த்தோம், கிங்டம் லாஸ் பார்த்தோம், கிங்டம் சிட்டிசன்ஸ் பார்த்தோம், கிங்டம்னா என்னன்னு பார்த்தோம், கிங்னா என்னன்னு பார்த்தோம், டெரிட்டரினா என்னன்னு பார்த்தோம், லேண்ட்னா என்னன்னு பார்த்தோம், எல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் ராஜாவுக்கு எப்படி நம்ம கொடுக்கணும்ன்றதெல்லாம் பார்த்தோம். இப்ப என்ன பார்க்கறோம்னா, கிங்டம் கான்செப்ட் ஆஃப் கல்ச்சர், தேவனுடைய ராஜ்யத்துடைய கலாச்சாரம், எல்லாம் ராஜ்யத்தின் கலாச்சாரம். சோ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கலாச்சாரம், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேசிய கொடி இருக்குது, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேசிய கீதம் ஒண்ணு இருக்குது, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மேஜர் லாங்குவேஜ் ஒண்ணு இருக்கிறது, மொழின்னு ஒண்ணு இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டுடைய நேஷனல் அனிமல் இருக்கு, நேஷனல் பேர்டு இருக்கு, நேஷனல் கலர் இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேசிய கொடி கீதம் எல்லாம் இருக்குது. இந்த தேசியம் சொல்லும் போது என்ன அர்த்தத்துல சொல்றாங்கன்னா, அந்த நாட்டுடைய கல்ச்சர் எல்லாமே அதுக்குள்ள இருக்குது, அந்த நாட்டுடைய கலாச்சாரமே அதுக்குள்ள இருக்குது, அதுக்குள்ள இருக்கிறதாக மாறிவிடுகிறது. அதே நேரத்துல இந்த நாடு லாஸ்ட் டைம் சொன்ன உங்களுக்கு தேசிய கொடி அப்படின்னும் போது
அது கொடியில என்ன இருக்குது, நமக்கு என்ன தெரியுது, கொடியில என்ன இருக்குது, சக்கரம் தருது, மேல ஒரு கலர் கீழே ஒரு கலர் தருது, அப்படிதான் பாக்குறோம். இல்ல வெறும் கலரை ரிஃப்ளெக்ட் பண்றது மட்டும் கொடி கிடையாது. ஒரு நேஷனல் பிளாக் இருக்கும்போது அந்த நேஷனல் பிளாக்ல அந்த கண்ட்ரிஸ் பீப்புளுடைய சஃபரிங், அந்த கண்ட்ரிஸ் பீப்புளுடைய சாக்ரிஃபைஸ், அந்த கண்ட்ரியுடைய கல்ச்சுரல், அந்த தேசத்துடைய கலாச்சாரம், அந்த தேசத்துடைய தியாகம், அந்த தேசத்தின் மக்களுடைய பாடுகள், துன்பங்கள் அந்த தேசிய கொடியிலே அடங்கி இருக்கிறது. ஆமென். அதுக்குதான் தேசிய கொடினா அவ்வளவு பக்தியோட எல்லா நாட்டின் மக்கள் அதை ஹானர் பண்றாங்க, ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அதை கண்ட இடத்துல குத்தக்கூடாது, கண்ட மாதிரி குத்தவும் கூடாது, தலைகளை இப்படி குத்துருன்னு தெரிஞ்சுக்கணும், அப்படிலாம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இன்னும் சில சில மூவிஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கொடியை எரிச்சா கூட அந்த கொடியை போய் உயிர் கொடுத்து காப்பாத்துவாங்க. நெருப்புல சுட்டாலும் பரவாயில்ல, ஆனா என் தேசிய கொடி என்ன பண்ணக்கூடாது, அது சாம்பலா போகக்கூடாது. ஏன்னா அந்த தேசிய கொடின்றது எங்க நாட்டுடைய கலாச்சாரமே அதுல இருக்குது, எங்க நாட்டுடைய மக்களோட சாக்ரிஃபைஸ் அதுல இருக்குது, எங்க நாட்டு மக்களுடைய பாடுகள் அதுல இருக்குது. பாடுபட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அவங்க நாட்டை மீட்டு இருக்கிறாங்க. அது எல்லாம் பிரதிபலிக்கிற விதத்துலதான் கொடிகள் வர்ணனைகளோடு வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆமென். அதுதான் அதுக்கு அவ்வளவு ஹானர் பண்றாங்க, அந்த மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க கொடியின் போது. அதனால்தான் பள்ளிக்கூடத்தை படிக்கும் போதெல்லாம் நேஷனல் கொடி ஏற்றும் போது அதை சல்யூட் அடிக்கிறாங்க, அதை ரெஸ்பெக்ட் பண்றாங்க. ஆமென். ஆனா பள்ளிக்கூடத்தோட எல்லாம் சொல்லி தரல, அதான் ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் கோயிலே சொல்லி தர வேண்டியது, கோயில் கூட சொல்லி தரத, பள்ளிக்கூடத்தை போகலாம் எல்லாம் சல்யூட் அடிக்கிறது, எல்லாம் லைனா போறோம் லைனா போறது. ஆனா ஏன் சல்யூட் அடிக்கிறோம், ஏன் லைனா போறோம்ன்றது எனக்கு இது வரைக்கும் சொல்லி தரல. பின்னாட்கள் நான் செல்ஃப் ஸ்டடி படிக்கும் போது நான் தனியா படிக்கிற விஷயம் எல்லாம் கற்றுக்கோ, இதுதான் சல்யூட் அடிக்கிறாங்களா, இதுதான் அதுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா, அப்படியே விளங்க ஆரம்பிச்சது. சரி, அந்த தேசிய கீதம் பாடுறது கூட அதான். ஒவ்வொரு தேசிய கீதத்தெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா அந்த நாட்டு மக்களுடைய எல்லா கலாச்சாரத்தையும் உள்ள அடக்கியதுதான் தேசிய கீதம். நமக்கு என்ன எக்ஸாம் வைக்கிறாங்க, தேசிய கீதத்தை எழுதுனது யாருன்றாங்க, ஆனா தேசிய கீதம் என்னன்னு சொல்லி தர மாட்டாங்க. ஏமே அதையே நான் மாத்தி மாத்திரம் எழுதிருக்கிறேன். இவரா அவரானதுக்கு டாஸ்க்ல போட்டு பார்ப்போம், ஒண்ணு இவரு இல்லைன்னா அவரு பேரு பார்த்து அவர் மாதிரி இருக்கலாம். பெருசாலாம் நாலேஜ் எல்லாம் ஏற்படுத்தல. பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிக்கும் போது ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க, ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு போயிட்டோம். பட் ஆனா லைஃப்ல நம்ம லேர்ன் பண்றது ரொம்ப முக்கியம், கற்றுக்கொள்வது முக்கியம். அது ஏதாவது ஒரு விதத்துல நம்ம விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். லைஃப் லாங் லேர்னிங் ப்ராசஸ் நமக்குள்ள இருக்கணும். எல்லாத்துக்குமே ஸ்டடீஸ் மஸ்ட். நாம் எவ்வளவு கற்றுக்கொள்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நாலேஜ் எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அந்த அளவுக்கு லைஃப்ல நம்ம முன்னோக்கி செல்ல ஆரம்பிப்போம். பின்னால போறோம், முன்னால போறோம் லேர்னிங். அந்த விதத்துல இந்த நேஷனல் ஆந்தம் பாடும்போது கூட அது என்ன சொல்றாங்க, எந்திரிச்சு நிக்கணும்ன்றாங்க, அதுக்கு அட்டென்ஷனை பே பண்ணணும்னு சொல்றாங்க, அசையக்கூடாதுன்றாங்க, ஸ்ட்ரைட்டா நிக்கணும்ன்றாங்க, வளையக்கூடாதுன்றாங்க. ஏன்னா பாடுறது நம்முடைய நாட்டுடைய கலாச்சாரத்தை பாடுறாங்க, நம்ம நாட்டுடைய பண்பாடை பற்றி புகழ்ந்து பேசுறாங்க, நம்ம நாட்டுடைய அந்த வரலாறை பற்றி பேசுறாங்க, நம்ம நாட்டுடைய கனிம வளங்களை பற்றி பாடப்படுகிறது. அது பாடலாம் அவங்க ஏக்கி அதை நமக்கு வழங்குறாங்க. சோ இதுக்கெல்லாம் நம்ம ஹானர் பண்ணுகிற விதத்துலதான் எல்லாருமே எந்திரிச்சு அதுக்கு அட்டென்ஷனை பே பண்றாங்க, அங்க ஸ்ட்ரைட்டா நிக்க எல்லாம் செய்யறாங்க அல்லவா. இந்த நேஷனல் ஆந்தம் கூட பல நேரங்களில் தமிழ்நாட்டு பீப்புளுக்கு நேஷனல் ஆந்தம் ஏன்னே தெரியாமலாம் அதுக்கு ஒரு பெரிய புரட்சி எல்லாம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இது செகண்ட் அதுன்றாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் மஸ்ட் முதல்ல அது என்னன்றது விளங்குனா ஆட்டோமேட்டிக் எது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் ஆட்டோமேட்டிக் அவங்களுக்கு வந்துட போகுது. சரி, இதெல்லாம் நாடுகள் இருக்கின்ற காரியங்களை நான் பேசிக்கொண்டு வரேன். எப்படி இதெல்லாம் இந்த எல்லா கொடி மொழி கீதம் எல்லாமே எதை நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா கலாச்சாரம். கலாச்சாரம். என் நாட்டு மக்கள் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் ஆனாலும் கொடி சொல்லுது. என் நாட்டு மக்கள் எவ்வளவு பாடுகள் அனுபவிச்சாங்கன்றது அந்த பாடல் சொல்லுது. என் நாட்டு எவ்வளவு பண்பாடு உள்ளது, எவ்வளவு வரலாறு மிக்கது, எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிறது இந்த நாட்டுடைய அந்த கீதத்துல இதெல்லாம் வரிகள் வருது. சோ இதெல்லாம் நான் என் நாட்டை பற்றி தெரிந்து கொள்ள நாட்டு மேல ஒரு அஃபெக்ஷன், ஒரு லவ் எனக்கு உண்டாக ஆரம்பிக்குது. ஆமென்.
அந்த விதத்துல தேவராஜ்யத்துடைய அந்த கலாச்சாரத்தை படிக்கும் போது இந்த உலக கலாச்சாரத்துக்கு நம்ம எப்படி உலகத்தில் நாடுகளுடைய கலாச்சாரத்துக்கு நம்ம எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோமோ, ப்ரையாரிட்டி கொடுக்கிறோமோ, அதை விட அதிகமான ப்ரையாரிட்டி எது கொடுத்தாகணும்? தேவனுடைய ராஜ்யத்துடைய கலாச்சாரத்துக்கு, தேவ ராஜ்யத்துக்கு நாம் அந்த ப்ரையாரிட்டி கொடுத்தாகணும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த கலாச்சாரத்தை படிக்கும் போது ஒரு மனுஷனை நீங்கள் அறிஞ்சுக்கணும், ஒரு மனுஷனை யார், இந்த ஆளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேற ஒண்ணு வேணா, அந்த ஆளுடைய பழக்க வழக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க போதும். அவருடைய கலாச்சாரம் என்ன, அவன் எப்படி எந்த மாதிரி நடந்துக்கிறான், எந்த மாதிரி பிஹேவியர், அவருடைய எந்த மாதிரி நடவடிக்கைகள், அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய தாட்ஸ் இருக்குது, அவருடைய ஆட்டிடியூட்ஸ் இருக்குது. இதை வச்சே இந்த ஆள் யாருன்றதை நீங்க ஈஸியா ஜட்ஜ் பண்ண முடியும். அதே நேரத்தில் அந்த ஆள் எந்த நாட்டை சேர்ந்தவன் என்றும் நீங்க ஈஸியா என்ன பண்ண முடியும், ஜட்ஜ் பண்ணிட முடியும். சோ சம்டைம்ஸ் சொல்றாங்க சவுதியில எல்லாம் போய் பேச மாட்டாங்கன்னு சொல்றாங்க. பொய்யே பேசாத நாடு இருக்குதுன்னா ஓரளவுக்கு சொல்ல, சவுதி அரேபியால யாரும் அவ்வளவு போய் பேசுறது இல்ல. அப்புறம் யூதர்கள் மத்தியில பொய்ய வெறுக்கிறாங்க, பொய் பேசுறது கிடையாது, பொய் கடவுளுக்கு விரோதமான குற்றம் அப்படின்றது, பொய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, பொய் பேசக்கூடாதுன்றாங்க. பொய்யே பேசுறது இல்ல அப்படின்னு சொன்னா ஓரளவு அந்த நாட்டை சேர்ந்தவனா இருக்கலாம் அப்படின்னு. சோ நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய பண்பாடுகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய நாடு, நம்முடைய வசிக்கிற இடங்கள் எல்லாமே பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. எதுவுமே விளங்குது நான் பேசுறது. ஆகவே ஒரு மனுஷன் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த மனிதனுடைய கலாச்சாரத்தை புரிந்து கொள்ளுங்க. அந்த கலாச்சாரமே அந்த மனிதன் யார் என்பதை, எந்த நாட்டை சேர்ந்தவன் என்பதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஆகவே நிறைய நேரங்களில் நிறைய இந்தியன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியன்ஸ் பொதுவா நான் பார்த்த வரைக்கும் இந்தியர்கள் பெரும்பாலும் அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுக்கும் போதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியன்ஸ் பீப்புள் இந்தியன் ட்ரெஸ் எடுக்கிறது இல்ல, வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் எடுக்க போறாங்க, மாடர்ன் ட்ரெஸ் தான் எடுக்க போறாங்க. ஏன் அந்த பசங்கள்ல இருந்து அவங்க பேரண்ட்ஸ் அந்த வெஸ்டர்ன் சைடே சுத்தி நிற்பாங்க, வெஸ்டர்ன் ட்ரெஸ் சைடே சுத்தி நிற்பாங்க. ஏன் இவங்க அந்த வெஸ்டர்னையும் ட்ரெஸ்ஸையும், அந்த மாடர்ன் ட்ரெஸ், அந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ் இவங்க லைக் பண்றாங்கன்னா, அந்த மாதிரி இருக்கணும், நாம வெஸ்டர்ன் ஆள் மாதிரி, யூரோப்பியன் ஆள் மாதிரி, ஒரு ஃபாரினர் மாதிரி நாம இருக்கணும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நாம என்னதான் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸையும் யூரோப்பியன் ட்ரெஸ் நாம போட்டா கூட, நாம யூரோப்பியன் ட்ரெஸ் போட்டனாலயோ வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டனாலும் நம்மள யாரும் இவன் வெஸ்டர்ன் பர்சன், இவன் யூரோப்பியன் பர்சன், இவன் அயல் நாட்டு பர்சன் யாரும் சொல்ல போறதே? ஹலோ, சொல்லவே முடியாது. ட்ரெஸ் தான் வெஸ்டர்ன் ட்ரெஸ், பட் நான் ஒரு இந்தியன். எப்படி இந்தியனா நீ வெஸ்டர்னான்றத முடிவுக்கு வருதுன்னா, என்னுடைய வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிறேன், இந்திய பழக்க வழக்கத்தையும் நடந்துக்கிறேன், வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிறேன், இந்திய கலாச்சாரத்தையும் நடந்துக்கிறேன். அப்ப இந்த என்னுடைய நடவடிக்கைகள் என்னை இந்தியன் என்பதை ஐடென்டிஃபை பண்ணதை தவிர, நான் போட்ட வஸ்திரம் என்னை எந்த நாட்டை சேர்ந்தவன் என்று அது நிர்ணயிப்பது கிடையாது. ட்ரெஸ் போடலாங்க, ஆனா உங்க பழக்க வழக்கங்கள் தான், நீங்கள் நடந்துக்கிற விதம் தான் நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது முடிவுக்கு கொண்டு வருகிறது. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, மதங்கள் எப்பவுமே மனுஷனுடைய ஒரு ஒரு ஐடென்டிஃபைக்கு கொண்டு வர்றாங்க. நாம இந்த மதத்தை சார்ந்தவனா நம்ம இப்படிதான் இருக்கணும், நம்ம ஹிந்துனா இப்படி இருக்கணும், ஹிந்துஸ்னா பார்த்தாலே ஹிந்து மாதிரி இருக்கணும், அதுக்கான சில அலங்காரம் இருக்குது, இந்த மாதிரி பூ பொட்டு, இந்த மாதிரி நெக்லஸ், இந்த மாதிரி கொலுசு, இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கணும். ஹிந்துனா பார்த்தாலே ஒரு பக்கா ஹிந்து மாதிரி இருக்கிறே சொல்லணும். முஸ்லிம்னா நமக்குன்னு ஒரு ட்ரெஸ், இந்த மாதிரி ட்ரெஸ் இருக்கணும். முஸ்லிம்ஸ் ட்ரெஸ், புத்திஸ்ட் ட்ரெஸ், ஜைனிஸ்ட் ட்ரெஸ், இப்படி மதங்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு அவங்கவுங்க என்ன பண்றாங்க, ஒரு ட்ரெஸ் கோடு மூலமா எந்த மதத்தை சார்ந்தவர் என்பது மக்களுக்கு ஐடென்டிஃபை பண்றாங்க. ஹலோ, விளங்குது நான் பேசுறது? ஆளை பார்த்தா நம்ம சொல்லிடுறோம், ஹிந்துவா இருப்பாரு, கிறிஸ்டின் அப்ப முஸ்லீமா இருப்பாரு. எப்படி சொல்றீங்க அவர் ஹிந்து முஸ்லீம் எப்படி சொல்றீங்க? இல்லங்க, அவர் ட்ரெஸ்ஸை வச்சு சொல்றேன், அவருடைய நடக்கிற வேதத்தை வச்சு சொல்றேன். அவர் டக்குன்னு 12 மணி ஆனா நமாஸ் பண்றாரு,
இல்லைன்னா எங்கன்னா வழியில கோயில பார்த்தா அவங்க சாரி எப்படி போனாங்க, இடு போட்டு போயிடுறாரு, ஏதாவது இடு போட்டு போறாரு. இதை வச்சு அவர் எந்த மதத்தை சேர்ந்தவன்றதை நம்ம ஜட்ஜ் பண்றோம் இல்லவா? நல்ல இதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த கிறிஸ்டியானிட்டிங்கிறது ஒரு மதம், கிறிஸ்தவன்றது அது ஒரு மதம். இவங்களும் அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் கூட ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. நான் போன வாட்டி சொன்னது மாதிரி ஒரு வெள்ளை நிறம் நம்முடைய மதத்துக்குன்னு ஒரு ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் போட்டாலே நாம கிறிஸ்தவ காட்சி அளிக்க முடியும், நம்மளை பார்த்தாலே கிறிஸ்டின் சொல்ல முடியும். நிறைய பேரு இன்னைக்கு தங்களை கிறிஸ்தவர்கள் மக்கள் சொல்லணும், அதுக்குன்னே அவங்க என்ன பண்றாங்க, அந்த மாதிரி வஸ்திரத்தை ஒண்ணு போல உடுத்துறாங்க. லாஸ்ட் டைம் சொன்னாலவா, ஃபுல்லு நெக்கெல்லாம் கவர் பண்ற மாதிரி ஒரு பிளஸ் போட்டு இது வரைக்கும் ஒரு கை இது வரைக்கும் வச்சுட்டு ஒரு வெள்ளை ஒரு காட்டன் சாரியை கட்டிட்டீங்கன்னா அட்டன் டைம் சொல்ல நீங்க சிபிஎம் பிலீவர், நீ ஒரு கிறிஸ்தவரா அப்படின்னு சொல்லுவாங்க. வேற எதுவும் நீங்க பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஆண்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். இப்ப என்ன, மதங்கள் வெறும் ட்ரெஸ் போட்டு நான் இந்த மதத்தை சார்ந்தவன்றதை அடையாளப்படுத்துறாங்க. நான் சொன்னேன்லவா, இந்த டெக்ஸ்டைல்ஸ் போனா, ரெடிமேட் ஷோரூம் போனா, நான் வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டு வெஸ்டர்ன் பர்சன் மாதிரி இருக்கணும், நான் ஒரு அயல் நாட்டு வஸ்திரத்தை போட்டு அயல் நாட்டு பர்சன் மாதிரி நான் காட்சி அளிக்கணும். காட்சி அளிக்கலாம், பட் நீங்க அயல் நாட்டு மனுஷனா நீங்க மாறவே காட்சி அளிக்கலாம். கண்டிப்பா நீங்க விஷுவலா தெரியலாம், நீங்க ஒரு கிறிஸ்தவனை போல இந்துவை போல தெரியலாம். பட் நீங்க ஒரிஜினல் கிறிஸ்தவரா, ஒரிஜினல் ஹிந்துவா, ஒரிஜினல் அமெரிக்கனா, ஒரிஜினல் இந்தியனா, ஒரிஜினல் யூரோப்பியனான்றதை எது உங்களுக்கு உண்மையா அது ஐடென்டிட்டி ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொன்னா அவங்களோட பழக்க வழக்கங்கள், எல்லாம் பழக்க வழக்கம். இந்த கல்ச்சர் தான் பாருங்க நான் யாருங்கிறத என்னை நிர்ணயிக்கிறது. ஏமேன். சோ தேவன ராஜ்யம், தேவராஜ்யம்ன்றது ஒரு கலாச்சாரம் மிகுந்த ஒரு நாடு. இந்த தேவராஜ்யத்துல எப்படி எல்லாம் நல்ல கலாச்சாரம் இருக்குதோ, அட் த சேம் டைம் இருளின் ராஜ்யம் இருக்குது அல்லவா, பிசாசுடைய ராஜ்யம். இந்த இருளின் ராஜ்யத்துக்கும் கலாச்சாரம் இருக்குது. என்ன, இது ரொம்ப ஒழுங்குங்கிறமா போகும், இது ஒழுங்கின்மையா போகும். இதுக்கு எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா செயல்படும், இங்க சிஸ்டமே இல்லாம செயல்படும். தேவராஜ்யம் எல்லாம் ஆர்கனைஸ்டா இருக்கும், இங்க எல்லாம் அன்ஆர்கனைஸ்டா இருக்கும். ஹலோ, ஆர்கனைஸ் அன்ஆர்கனைஸ், சிஸ்டமேட்டிக்கா அன்சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். அப்போ இந்த சிஸ்டம் அன்சிஸ்டமேட்டிக்கலா அன்ஆர்கனைஸ்டா ஒரு அன்டிசிப்ளினா இருக்கிறோம், நடக்கிறோம், பழகுறோம், பேசுறோம், போறோம், வரோம்னா கரெக்டா சொல்ல நீங்க இருளின் ராஜ்யத்தின் பிள்ளைகள். ஹலோ, இல்ல சிஸ்டமேட்டிக்கா நான் நடந்துக்கிறேன், ஆர்கனைஸ்டா நான் இருக்கிறேன், டிசிப்ளினா நான் போறேன், இமிடியேட்டா சொல்ல நீங்க ஒரு தேவராஜ்யத்துடைய மனிதர்கள். சோ ராஜ்யத்தின் மனுஷனா பிசாசன் ராஜ்யத்தின் மனுஷன் எது தீர்மானிக்குதுன்னா நாம் நடக்கிற விதம் தான், நாம பேசுற விதம் தான், நாம பழகிற விதம் தான், நாம வாழ்கிற விதம் தான். ஹலோ, நடக்கிற விதம், பேசுற விதம், வாழ்கிற விதம், நாம போடுற விதம் கிடையாது, கலட்டுற விதம் கிடையாது. போடுற விதம், கலட்டுற விதம். கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க, எல்லாமே அது சொல்றேன்லவா, கிறிஸ்தவன்னா எல்லாம் கலட்டினோம், காட்சி அளிக்கிறான், பட் கிறிஸ்தவனை போல வாழ முடியாது. ஆமென். பிசாசோட ராஜ்யத்தை எல்லாமே அன்ஆர்கனைஸ்டா இருக்கும், எதுவுமே ஒழுங்கா இருக்கவே இருக்காது. அது சொல்லலாம், எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். அது டெவில் கிங்டம் பீப்புள் அப்படி இருப்பாங்க, எப்ப வேணா வருவாங்க, எப்ப வேணா போவாங்க. பட் கிங்டம் பீப்புள் அப்படி இல்ல, எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்டுப்பாங்க. ஹலோ, இதையும் சொல்லிடணும் கையோட, நேரத்தோட வர்றது. இப்போ கிங்டம் பீப்புள் என்ன சொல்லுவாங்க, எப்ப வரணும், எத்தனை மணிக்கு வர்ஷிப் ஸ்டார்ட் பண்றாங்க, அந்த டைமிங் கீப் பண்ணுவாங்க கிங்டம் பீப்புள். நான் கிங்டம் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் வந்துடும் போவாங்க, அவங்க டைமிங்ல முக்கியமே கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு சொன்ன நேரம் மட்டும். பட் இது மாதிரி பல காரியங்கள் அன்ஆர்கனைஸ்டா இருக்கும் அந்த கிங்டம் அற்ற மனிதர் வாழ்க்கையில. பட் வேதம் சொல்லுகிறது, நீங்க ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்க, கிங்டம் சிட்டிசனா நடந்து கொள்ளுங்க. உங்களை பார்த்தாலேயே நீ ராஜ்யத்தின் மனுஷனா இருக்கிற, நீங்க நடக்கிற விதம், பேசுற விதம், பழகிற விதம், மற்றவர்களை மன்னிக்கிற விதம், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற விதம், மற்றவர்களுக்கு நீங்கள் செய்கிற நல்ல காரியங்கள், உதவிகள், இதெல்லாம் பார்க்கும்போது as it is கடவுள் ராஜ்யத்தின் மனுஷனா போல் நடந்துக்கிறியப்பா. நீ செய்யறது எல்லாமே கடவுளே செய்யற மாதிரி
இருக்குது. நீங்க கிங்டம் பீப்புளா இருப்பீங்க. சோ கிங்டம் பீப்புள்ன்றது இப்படிதான் நாம மற்றவர்களுக்கு பிரத்யட்சத்தை கொடுக்கணுமே, காட்சி அளிக்கணும், ஐடென்டிஃபை பண்ணணுமே ஒழிய, நான் ஒரு பாஸ்டர், நான் ஒரு கிறிஸ்டியன் சொல்லி எனக்கு ஒரு வேஷத்தை போட்டு, எனக்கு ஒரு பேட்ஜை குத்திட்டு, எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு, இப்படியெல்லாம் நான் மக்களை, சொசைட்டி நான் என்ன பண்ணிடக்கூடாது? ஹலோ, ஏமாத்திடக்கூடாது. ஒரு பிரசங்கர் இல்ல, அந்த அவர் செத்த போயிட்டாரு. அவர் வீட்டுக்கு வரும்போது என்ன சொன்னாரு, அப்போ நான் இன்னும் ஊழியத்து வரல, படிச்சுட்டு இருந்தேன் நினைக்கிறேன். என்ன சொன்னாரு, நான் போட்ட ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு திட்டினாரு. இதெல்லாமா ஒரு கிறிஸ்தவம் போடுற ட்ரெஸ்? இப்படி எல்லாம் போடலாமா? இந்த மாதிரி நிறத்தை போடலாமா? இந்த மாதிரி முடிய வளர்க்கலாமா? எப்படி இருக்கலாமா? இப்படி இல்லாமான்னு சொல்லி ஏற்கனவே எங்க அம்மாவுக்கு எனக்கு ஆகாது. இதுல வேற இவர் போட்டு பயங்கரமா உடைக்கிறாரு. சொல்லுங்க ஐயா, இந்த பையனுக்கு நல்லா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட. அவர் என்ன சொல்லிட்டு போனார், கடைசியா போகும்போது அவரு ஃபுல்லா ஒரு ஜுப்பா போட்டு வருவார் வீட்டுக்கு. பெரிய ஒரு ஆளு, வாட்ட சட்டமா இருப்பாரு, ஜுப்பா போட்டு வேட்டியை கட்டிட்டு. அவர் வந்தாலே எல்லாம் ஒரு பரலோகத்தில் தேவதூதன் இறங்கி வந்த மாதிரி இருக்கும். ஆளை பார்த்து அப்படி இருப்பாரு. அவர் சொல்றாரு, தம்பி, நான் ரயில்ல நின்னா என்னைய பார்த்தாலும் சீட் கொடுத்துருவாங்க. ஏயா அப்படின்னா, என்ன பார்த்தா ஒரு கிறிஸ்தவன் மாத்து, உன்னை பார்த்தா சீட் கொடுப்பானா? உன்னை பார்த்தா சீட் கொடுக்கவே மாட்டான். அட்லீஸ்ட் ஒரு ட்ரெயின் சீட்டுக்காக இந்த வேஷம் தேவையா? ஹலோ, விளங்க நான் பேசுறது. ஜஸ்ட் ஒரு கிரௌட்ல ஒரு சீட்டுக்காக இந்த மாதிரி வேஷம் போடணுமா, இந்த மாதிரி இருக்கணுமா? இல்ல என்ன பார்த்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ணணுன்றதுக்காக, கும்பிடு போகணுன்றதுக்காக இந்த மாதிரி வஸ்திரத்தை போடணுமா? இல்ல என்ன பார்த்த உடனே ஒரு காலேஜ்ல சீட் கிடைக்கணும், என்ன பார்த்த உடனே ஒரு மருத்துவத்துல நல்ல மருத்துவம் கிடைக்கணும். சோ உலகத்துல வேணா நம்ம இந்த மாதிரி அனுதாபத்தையும், உலகத்துல வேணா இந்த மாதிரி சில சலுகைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பட் தேவராஜ்யம் இது முற்றிலும் வெறுக்கிறது. ராஜ்யத்துக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ராஜ்யம் இதை வெறுக்கிறது. ராஜ்யத்தின் மனுஷனை நடந்து கொள்ளுங்கள் சொல்லுதை தவிர, ராஜ்யத்தின் மனிதனாய் நீங்கள் வேஷத்தை போடுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனா கிங்டம் பீப்புள் பற்றி பேசும்போது, கிங்டம் எனக்கு பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுக்குது. எல்லாம் பழக்க வழக்கங்கள், அந்த டிசிப்ளின்ஸ், கல்ச்சரல், கலாச்சாரம், அதை கற்றி அதை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த கிங்டம் கலாச்சாரத்தை நாம லாஸ்ட் டைம் அங்கதான் விட்டுட்டோம், அங்க தொடங்குவோம். கலாச்சாரம் பற்றி படிக்கும் போது எங்கிருந்து படிக்கணும் சொன்னா, ஒண்ணு மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3 முதல் நான் 10 வரைக்கும் வாசிக்கிறேன். இங்க என்ன கான்செப்ட்ல இயேசு பேசிட்டு வராரு அப்படிங்கறத நாம் விளங்கிக் கொள்ள போகிறோம். பரலோகத்தில் விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்த இயேசுநாதர் இப்பொழுது மக்களோடு கூட அவர் இடைப்படுறாரு. தம்முடைய நாட்டை பற்றி, தம்முடைய நாட்டுடைய கலாச்சாரத்தை பற்றி, தம்முடைய நாட்டினுடைய குடிமக்களுடைய வாழ்வியல் முறைமை பற்றி, வாழ்வியல் முறை, அந்த லிவிங் லைஃப், கிங்டம் ஆஃப் ஹெவன் லிவிங் லைஃப், நீங்க ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கன்றாரு. அந்த லைஃப் இங்க வாழுங்கன்றாரு. நீங்க இந்த பூமியில மக்கள் முழுவதும் வேற மாதிரி வாழ்றாங்க, வேற மாதிரி லிவிங் ஸ்டைல் இருக்கிறாங்க, வேற மாதிரி லிவிங் லைஃப்ல வாழ்றாங்க. இந்த எர்த்லி லிவிங் லைஃப் முழுவதும் பரலோகத்தின் வாழ்வியல் முறைமைக்கு வினோதமானது, வித்தியாசமானது. பரலோகத்தின் வாழ்வியல் முறையானது முற்றிலும் வித்தியாசமானது, பட் நல்ல வாழ்வியல் முறை. பட் இந்த நல்ல வாழ்வியலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு இங்க பிரசங்கிக்கிறார். அவரை எப்படி பிரசங்கிக்கிறார்? மலை மேல உட்கார்ந்து சொல்றது மட்டுமல்ல, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்போது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், 3ஆம் வசனம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த பூமியில் இருக்கும் போது மக்களுக்கு கிங்டம் ஆஃப் ஹெவன் உங்களுடைய ஆக்கிக் கொள்ளுங்க, தேவராஜ்யம் உங்களுடைய இருக்கும்.
கிங்டம், அந்த ஹெவன்லி லைஃப், பரலோக வாழ்க்கைன்றது நீங்க செத்த பிறகுதான் பரலோகத்தின் வாழ்க்கைக்கு வர முடியும். செத்தாதான் மோட்ச வாழ்க்கைக்கு வர முடியும், செத்தாதான் மோட்சத்தை காண முடியும். அது வரைக்கும் இந்த பூமியில கவலை கஷ்டங்களோட தான் வாழணும்ன்றது தப்பு. அவர் ஏன் அப்படி போதிக்கல. அவர் என்ன சொல்றாரு? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். அப்ப பூமியிலேயே நீங்க பரலோக ராஜ்யத்தை உடையவர்களாக, பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்களாக, பரலோக ராஜ்யத்தின் வாழ்வியல் முறைமைகளை வாழ்கிறவர்களாக, பரலோகத்தினுடைய கலாச்சாரத்தை மக்களாக பூமியிலேயே நம்ம வாழ முடியும். விளங்குதான் நான் பேசுது. ஆனா மதம் என்ன சொல்லி கொடுக்கும்? கிறிஸ்தவ மதம், இந்து மதம், முஸ்லிம் மதம், வைண மதம், வைஷ்ணவியம், ஜைன மதம், எல்லா ரிலிஜியனும் மரணத்துக்கு பிறகுதான் மனுஷனுக்கு மோட்சமா நரகமானது டிக்ளேர் பண்ணுது. மரணத்துக்கு பிறகுதான் நம்ம ஒண்ணு மோட்சத்துக்கு போவோம், இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போவோம், இல்ல நரகத்துக்கு போவோம். ஆகவே மோட்சமா நரகமான் இப்ப தெரியாது, நமக்கு செத்த பிறகுதான் தெரியும்ன்றது ஒரு மாய்மாலமான போதனை போதிச்சு வச்சதுனால மனிதர்கள் எந்த வாழ்க்கையை வாழ்றோம், எங்க போய் சேர்வோன்றது யாருக்குமே ஒரு தெளிவில இல்லாம இருப்பாங்க. பட் பைபிள் சொல்லுது இல்ல, நீங்க மோட்சத்துக்குரியவளா இருக்கிறீங்கன்னா மோட்ச வாழ்க்கை வாழ்வீங்க, மோட்சத்தின் கலாச்சாரத்தோட இருப்பீங்க, அந்த மோட்சமே உங்களோடதான் இருக்கும். இது செத்த பிறகு வாழ்கிற வாழ்க்கை அல்ல, உயிரோடு இருக்கும் போது வாழ்கிற போது வாழ்நாளிலேயே நீங்கள் பரலோகத்தின் வாழ்க்கை வாழ்வியல் முறைமையை நீங்கள் இந்த பூமியிலேயே அனுபவிக்கப்பட முடியும். எதுவுமே வேக நான் பேசுறது. அமெரிக்கன் குடியுரிமை பெற்றவர் இந்தியாவில் வரலாம், இந்தியாவில் அவங்க ஒரு அபிஷியலா ஒரு வேலை விஷயமா வரலாம், ஏதோ ஒரு ஒர்க்கில் இருக்கலாம், கவர்மெண்ட் அவங்க அனுப்பி வைக்கலாம் இந்த இந்தியாவுக்கு. இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க, சஹாரா பாலைவனத்துக்கு அனுப்பி வைக்கலாம் அவங்கள. சஹாரா பாலைவனத்து தண்ணி இருக்காது, ஆனா அமெரிக்கன் கவர்மெண்ட் அந்த பர்சனோட இருக்கும். நான் பேச புரியுது உங்களுக்கு? அந்த சஹாரா பாலைவனத்திலே கவர்மெண்டே ஒரு டீம் அனுப்புதுன்னா அந்த டீமுக்கு பின்னால கவர்மெண்ட் இருக்கும். அவங்களுக்கு வேலைக்கு ஃபுட்டு கிடைக்கும், வேலைக்கு தண்ணி கிடைக்கும், ஆக்சிஜன் கிடைக்கும், நிழல் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். சஹாரா பாலைவனங்க, இங்க நிழல் இருக்காது, இங்க எப்படி ஏர் கண்டிஷன் எதிர்பார்க்கலாம்? இது சஹாரா பாலைவனம், இங்க தண்ணி கிடைக்காது, சோறு கிடைக்காது. பாலைவனத்துக்கு சோறு கிடைக்காது. ஆனா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அந்த சிட்டிசனுக்கு எங்க போனாலும் அவங்க கவர்மெண்ட் சும்மா விடவே விடாது. ஏன்னா இவங்க அந்த அரசாங்கத்தின் மக்கள், இவங்களை அனுப்பிடும் அந்த அரசாங்கம், இவங்களை சேஃபா செக்யூரா கொண்டு போய் மறுபடியும் சேர்ப்பது அந்த அரசாங்கத்தோட கடமையாக இருக்குது. ஆகவே இந்த சஹாரா பாலைவனத்துக்கு இருக்கிறவங்க, இவங்க பாலைவனத்தை வாழ்ந்தாலும் அவங்க யுஎஸ் சிட்டிசனை போல தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படியே ஒரு அமெரிக்கன் யூரோப்பியன் இந்தியாவுக்கு வந்தாலும் இந்தியனை போல அவங்க வாழ மாட்டாங்க. முழுக்க முழுக்க தங்கள் நாட்டுடைய கலாச்சாரத்தை மீது அவங்க வாழ்வாங்க. அவங்க ட்ரெஸ் கோட்ல இருப்பாங்க, அவங்களுடைய ஃபுட்டை தான் சாப்பிடுவாங்க, அவங்க யூஸ் பண்ற காரை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே அவங்களுக்கு அங்க என்னவோ இங்க அவங்க அப்படியே கிடக்கும். ஏன்னா அந்த கலாச்சாரத்தை உடையவர்கள், அந்த நாட்டு குடிமக்கள், அந்த அரசாங்கம் அவங்களை கைவிட விடாது. பாருங்க, அப்போ இந்தியாவில் இருக்கும் போதே அமெரிக்கன் வாழ்க்கை வாழ முடியும் போது, பூமியில் இருக்கும் போது பரலோகத்தின் வாழ்க்கை வாழ முடியுன்றது ராஜ்யத்தின் போதனைகள். பட் மதங்கள் என்ன சொல்லி வச்சது? செத்த பிறகுதான் அதுவா இதுவானது நிர்ணயிக்கப்படுது சொல்லி, ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறமா பிளஸ் ஆர் மைனஸ், ஹெவனா ஹெல்லா, சொர்க்கமா நரகமானது செத்த பிறகு முடிவு நிர்ணயிக்கப்படுகிறது. மக்கள் ஒரு புரியாத புதிர்ல மக்கள் குழப்பமாய் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். பட் இயேசுநாதர் பேசும்போது எந்த குழப்பமும் அங்க ஏற்படுத்தல. ஆனா மதங்கள் தான் மனுஷனை குழப்பி கொண்டிருக்கிறது. மதங்கள் மனிதனை குழப்பி கன்ஃபியூஸ் பண்ண வச்சிருக்குது. இது மதம்னு சொல்லும் போது நீங்க திரும்ப திரும்ப நான் சொல்றேன், நீங்க இந்து முஸ்லிம் ஜைனம் இதுதான் மதம் நினைக்காதீங்க. நான் சொல்ற மதத்துல கிறிஸ்தவமும் அதையும் சேர்த்து நான் சொல்ல வரேன். இவங்க நான் தனியா பார்க்கல, இவங்க சேர்த்துதான் பார்க்கிறேன். இவங்க எப்படி குழப்பி வச்சுக்கிறாங்க மக்களை? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், எல்லாம் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இததான் கிறிஸ்தவர்கள் தப்பா போதிச்சு, தப்பா படிச்சு, தப்பா புரிஞ்சு, தப்பா ப்ரமோஷன் பண்ணிட்டாங்க. இந்த தவறாய் ப்ரமோட் பண்ணனால மக்கள் இந்த தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வருகிறாங்க. ஆகவேதான் நம்ம
ஒரு விஷயத்த நம்ம பப்ளிக் பண்றோம், ஒரு விஷயத்த பப்ளிக்கா நம்ம விடுறோம், அத அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம்னா அத சரியானதா இருந்தா மட்டும்தான் பப்ளிக்கா விடணுமே வழியே, தப்பானதா இருந்தா அதை நம்ம பப்ளிக் பண்ணவே கூடாது. தெரியலன்னா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி விடுறது நல்லது. ஆகதான் நம்ம அந்த எடிட்டிங் சிஸ்டத்தை வச்சுக்கிறாங்க. ஆனா என் செய்தி நான் எடிட் பண்றதே கிடையாது, டைரக்டா விடுறது. எனக்கு தெரியும் எடிட் பண்ணா அங்க 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 கட் பண்ற மாதிரி எந்த வேர்டு அங்க வரவே வராது. அது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். இந்த மதவாதிகள் பேசுற மட்டும் உட்கார்ந்து 10 பேர் உட்காந்து எடிட் பண்ணும், எந்தெந்த வார்த்தை எடுக்கணும், எந்தெந்த வார்த்தையை சேர்க்கணும். ஒரு நிமிஷம் இன்ட்ரோ கொடுக்கும் போது குழப்பிடுறாங்க, தப்பா பேசிட்டு பிரச்சனைகள் மாட்டிக்கிறாங்க அல்லவா. கிங்டம் கல்ச்சர் பீப்புளுக்கு எந்த அந்த கலாச்சாரத்துக்கு குழம்பு அவசியமே கிடையாது. இங்க என்ன சொல்ல வருது? ஆவியில் எளிமையுள்ளவர்கள், எல்லாம் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்கதான் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு கிறிஸ்தவ மதங்கள் என்ன பண்ணிடுச்சு, மக்களுக்கு எப்படி ப்ரமோஷன் பண்ணிட்டாங்க? எளிமையா இருந்தால்தான், இன்னைக்கு ஆவியில நீங்க எளிமையா இருந்தாதான் பரலோகத்தில் நீங்க போக முடியும். பணக்காரனா இருந்தா நீங்க பரலோகத்துக்கு சொர்க்கத்துக்கு போக முடியாது. எளிமை உள்ளவரை தான் கடவுள் நேசிக்கிறார், எளிமை உள்ளவரை தான் கடவுள் துணையா இருக்கிறாரு, எளிமையானவனுக்கு தான் பரலோகம் கதவை திறக்குது. நீ எவ்வளவு தரித்திரமா இருப்பியோ அவ்வளவு சொர்க்கத்தை நீ இன்பமா வாழ்வ. சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரே வழி இந்த உலகத்துல கடவுள் கொடுக்கிற ஏழ்மைதான். ஏழ்மைதான் நல்லது. பணம் நம்மளை பாதாளத்துக்கு கொண்டு போயிடும், பணம் நம்மளை பாவியாக்கிடும், பணம் நம்மளை கடவுளை விட்டு பிரிச்சிடும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு என்னெல்லாம் சொல்லி வச்சுட்டாங்க, ஊதிட்டாங்கன்னா இந்த உலகத்துல நாம மண்ணை விரும்பக்கூடாது, பொண்ணை விரும்பக்கூடாது, பணத்தை விரும்பக்கூடாது, லோகம் மண் பொன் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. நாம எவ்வளவுக்கு எவ்வளவு தரித்திரமா வாழ்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பரலோகத்தை அனுபவிக்க முடியும். இதே கான்செப்ட் தான் புத்திசம். புத்திசம் கூட இப்படியேதான். செப்பல் கூட போடக்கூடாது, உயர்ந்த வஸ்திரங்கள் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, உடுத்தக்கூடாது. ஹம்பிள் அண்ட் சிம்பிளா வாழணும். சிம்பிளா நாம நாம கூட சமைச்சு கூட சாப்பிடக்கூடாது, மத்தவங்க யாராவது கொடுத்தா வாங்கி சாப்பிடணும். இப்படி ஒரு லோயர் லெவல் லைஃப டீச் பண்றதுதான் மதங்கள். இதனாலதான் பாருங்க கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த உலகத்துல மண்ணை பற்றின அறிவும் இல்லாம, பொன்னை பற்றின அறிவும் இல்லாம, தன்னை பற்றின அறிவும் இல்லாம, தன்னை படைத்த கடவுளை பற்றிய அறிவு இல்லாம, எதை பற்றி தெளிவு இல்லாம, புரிதல் இல்லாம, இவங்க மனம் போன போக்குல யாரா என்ன சொன்னா கேட்டுட்டு அப்படியே வாழ்றாங்க. பட் இதோட விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு கெட்ட பெயரும் ஒரு அவ பெயரும் உண்டானது மட்டுமல்ல, சீட் பண்றது இவங்க தான், மோசம் பண்றது இவங்க தான், ஏமாத்துறது இவங்க தான். அதே நேரத்துல எளிமை, வறுமை, தரித்திரமாய் வாழ்கிறதும் இவர்கள் தான். ஏன்னா இவங்களுக்கு என்ன சொல்லி வச்சுட்டாங்க, எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகத்தை அடையணும். லாசரு ஏழையா இருந்தான், பரலோகத்தை போயிட்டான். ஐஸ்வர்யவான் பணக்காரன் நரகத்துக்கு போயிட்டான். இந்த உலகத்துல பணக்காரர்கள்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. எலான் மஸ்கெல்லாம் ஒரு நாள் நரகத்துல இருக்க போறான். அவன் சொல்றான், இப்போ நான் சொர்க்க வாழ்க்கை வாழ்றேன், செத்த பேர் என்ன வாழ்க்கை வாழ்றேன் எனக்கு தெரியாது, ஆனா இப்போ நான் வாழ்ற வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கை வாழ்றேன். இன்னும் எனக்கு பின்னால வர தலைமுறைகளுக்கு நான் சொர்க்க வாழ்க்கை உருவாக்கிட்டு போறேன். இன்னும் சொல்ல போனா இந்த பூமியில வாழப்படி கூட ஸ்பேஸ்ல போய் வீடு கட்டி வாழன்றான். அவன் ஸ்பேஸ்லயே இடத்த ரெடி பண்ணி வச்சுக்கிறான், அங்க கூட போய் நீங்க வீடு கட்டி வாழலாம். அற்புதமான காரை கிரியேட் பண்றான். அப்போ அவன் மதங்கள் மனுஷன் செத்த பிறகு இங்க அங்கன்றாங்க. பட் ராஜ்யம் சொல்லுது, செத்த பிறகு இல்ல, உயிரோடு இருக்கும் போது நீங்க சொர்க்க வாழ்க்கை வாழ முடியும். சோ கிறிஸ்தவர்களுக்கு தவற போதிச்சனால அவங்க இப்படி வாழ்றாங்க. ஆவியில் எளிமையுள்ளவர்கள், எல்லாம் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள். இந்த எளிமை என்றது எவ்வளவு தூரம் கொண்டு போய் விட்டுச்சுன்னு சொன்னா, இந்த பாவர்ட்டியை பேசி பேசி தரித்திரத்தை ப்ரமோஷன் பண்ணி பண்ணி, தரித்திரமா இருப்பது நல்லது, துணி கிழிஞ்சு போன தைச்சு போடுறது நல்லது, நாம அதிகமான வஸ்திரத்தை வச்சுக்க கூடாது, அதிகமான பணத்தை சேர்க்க கூடாது, அதிகமான வீட்டை கட்டிட கூடாது. பாருங்க, அதிகமா வச்சுக்க கூடாது, சேர்க்க கூடாதுன்னு சொல்லி சொல்லி சொல்லியே இவங்களால கடவுளுக்காக எதுவும் செய்யவே முடியாது. ஒரு ஊழியக்கார் பிரசங்கியாரு ஒரு ஊருக்கு போறாருன்னா, அங்க ஒரு கிறிஸ்தவனை பார்த்தா நமக்கு வீடு கிடைக்கும்னா, கிறிஸ்தவனுக்கு வீடு இல்லாம இருப்பாங்க. ஹலோ,
அங்க யார போய் பாக்குறது? அங்க இருக்க பணக்காரன் தேடி போகணும். அந்த பணக்காரன் யாரானா வேற ஒரு மதத்தை சேர்ந்தானா, வேற ஒரு மனிதனா இருப்பான். அவன் கண்டிப்பா கிறிஸ்தவன் வீடு கொடுக்கவே மாட்டான். சோ கிறிஸ்தவர்கள் எப்படி ஆக்கி வச்சுட்டாங்க? ஏழைகளா ஆக்கி வச்சதனுடைய விளைவு தான் இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டி எதை நோக்கி போயிட்டுதுன்னா ஏழ்மையை நோக்கி போயிட்டு இருக்குது, டிராவல் பண்ணிட்டு இருக்குது. இந்த ஏழ்மையிலிருந்து வெளியே கொண்டு வரணும், இந்த மக்களை இந்த மதத்துக்கு கொண்டு வரணும்னா இந்த ஏழைகளுக்கு அவங்க ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. பெரும்பாலும் ஏழைகளுக்கு கிஃப்ட் கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க? வந்துருவாங்க. அப்படி ஏழ்மை நான் விரும்பாத மதத்துக்கு கூட என்னை கொண்டு போய் சேர்த்துரும். நான் விரும்பல இந்த மதத்தை, ஆனா என் ஏழ்மைக்கு இந்த மதம் எனக்கு என்ன பண்ணுது? எனக்கு ஹெல்ப் பண்ணுது, என் உயிரை காப்பாத்துது, நான் அந்த மதத்துக்கே நான் போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சேர்றவங்களாம் இருக்கிறாங்க. அப்ப ஏழ்மை பாருங்க, உங்களை நல்லது கெட்டது தெரிஞ்சா கூட நல்லதுக்கு பின்னால போகாம கெட்டதுக்கு பின்னால உங்களை என்ன பண்ணணும்? உங்களை போக வச்சிரும். ஏன்னா ஏழ்மையை உபயோகப்படுத்தி நம்மளை திசை திருப்பிடுவாங்க. பட் இயேசு சொல்லுகிறார், வேதம் எந்த விதத்துல நீங்க ஏழையா இருங்கன்னு சொல்லல. மனதுல நீங்க ஏழ்மையா இருக்காதீங்க, மனதுல நீங்க ரொம்ப ப்ராஸ்பரா இருங்க, மைண்ட் ரொம்ப தெளிவா வச்சுக்கோங்க, நாலேஜபிளா இருங்க, ரொம்ப ரிச்சா இருங்க, மைண்ட்ல உங்களுடைய வெல்த்ல ரொம்ப ரிச்சா இருங்க, உங்களுடைய ஃபேமிலியில ரொம்ப ரிச்சா இருங்க, ஒரு சொசைட்டில ரிச்சா இருங்க. பட் உங்க ஸ்பிரிட்ல மட்டும் பூரா இருங்க, உங்களுடைய ஆவியில மட்டும் நீங்க எப்படி இருங்க? ஏழையா இருங்க. ஏன் இந்த ஆவியில மட்டும் ஏழையா இருங்க? ஏழ்மையை வெறுக்கிற பரலோகம் ஆவியில ஏழையா இருங்கன்னு ஏன் சொல்லுதுன்னா, ஏழையினுடைய நினைவுகள் எப்படி இருக்கும்? ஏழையோட கான்செப்ட் என்ன? ஒரு ஏழை எடுத்தாச்சுன்னா ஏழை என்னென்ன தேடுவான்? ராத்திரி எங்க தூங்கணும் இடத்த தேடுவான், வெயிலுக்கு எங்க ஒதுங்கலாம் இடத்த தேடுவான். ஒரு ஏழையை பற்றி பேசிட்டு வரேன். அடுத்த வேளை சாப்பாடு யாரு கொடுப்பாங்கன்னு தேடுவான். தண்ணி தாகம் எடுத்த எங்க தண்ணி கிடைக்கும்னு தேடுவாங்க. எங்க நமக்கு ஒரு சேஃபா இருக்கிற ஒரு பாதுகாப்பு கிடைக்குமா தேடிட்டு இருப்பாங்க. சோ ஏழைகள் பொழுது விடிஞ்சு பொழுது போற வரைக்கும் அவங்க எதையா ஒண்ணு தேடிட்டே தான். ஹலோ, ஏழைகள் தேடிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது அவங்க ஏழ்மை, அவனுடைய இல்லாமை தேட வைக்குது. சொல்றாரு, நீங்க பணத்துல ஏழையா இருக்காதீங்க, நீங்க குடும்பத்துல ஏழையா இருக்காதீங்க, குணத்துல ஏழையா இருக்காதீங்க, வாழ்க்கையில ஏழையா இருக்காதீங்க, சமுதாயத்துல ஏழையா இருக்காதீங்க. வாழ்க்கை நீங்க நல்லா ரிச்சா இருங்க, சமுதாயத்துல, குடும்பத்துல, அறிவுல, ஞானத்துல, படிப்புல ரிச்சா இருங்க. ஆனா கடவுள் விஷயம் வரும்போது மட்டும் நீங்க ஏழையா இருங்க. கடவுள் விஷயம் வரும்போது மட்டும் ஏழையா இருங்க. தேவன் உங்கள் உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கிறார் அல்லவா? உங்கள் ஆவியில அவர் வாழ்கிறார். இந்த ஆவியை மட்டும் நீங்க ஏழ்மையா வச்சுக்கோங்க. ஆவியை மட்டும் ரொம்ப தரித்திரமா வச்சுக்கோங்க. இந்த ஆவில ஏன் தரித்திரமா வச்சுக்கணும்னு சொன்னா, இந்த ஆவில நான் தரித்திரமா ஏழையா இருந்தாதான் என்னுடைய ஆவிக்குரிய தாகத்தை, என்னோட ஆவிக்குரிய பசியை, என்னோட ஆவிக்குரிய தேவையை யார் சந்திக்கிறாங்கன்றது இந்த ஆவி எப்போதும் தேடிக்கொண்டே இருக்கும். எப்பொழுது என்ன பண்ணி கொண்டிருக்கும்? தேடிக்கொண்டே இருக்கும். ஒரு ஆவிக்குரிய போதனை ஒரு பிரசங்கர் 100 கிலோமீட்டர் தள்ளி பிரசங்கம் பண்றாரு. ஆனா இங்க இருந்து 100 கிலோமீட்டர் அந்த பிரசங்கர் பிரசங்க கேட்கலாம். போறதுக்கு பஸ்ஸுக்கு காசு இல்லாம இருக்கலாம், வாகனம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா அந்த ஆவிக்குரிய நீடு இருக்கிறவன், ஆவிக்குரிய தேவை இருக்கிறவன், ஆவிக்குரிய பசியோடு இருக்கிறவன், ஆவிக்குரிய தாகத்தோடு இருக்கிறவன், அவனுக்கு 100 கிலோமீட்டர் இருந்தாலும் 200 கிலோமீட்டர் இருந்தாலும் கையில காசு இருந்தாலும் காசு இல்லாம இருந்தாலும் கரெக்டா அங்க போய் உட்காந்துருவான். ஹலோ, அவன் அங்க உட்கார வச்சது எது அப்படின்னா அவனுடைய நீடு, அவனுடைய தேவை, ஆவிக்குரிய வறுமை, ஆவிக்குரிய தரித்திரம். இன்னும் நான் தேவனை அறிய வேண்டும், இன்னும் நான் தேவனை புரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் நான் தேவனோடு இணைய வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும், இன்னும் நான் இரண்டு ஆவிக்குரிய பசியும் ஆவிக்குரிய தாகத்தையும் தீர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் அந்த ஆவிக்குரிய தாகம் எனக்கு தீரவில்லை, அந்த தாகத்தை தேடி போயிட்டே இருக்கிறேன். அந்த தாகம் இன்னும் எனக்கு தாகம் எடுக்குது, இன்னும் எனக்கு பசி எடுக்குது. என்ன பசி, என்ன தாகம்னா ஸ்பிரிச்சுவல் அந்த ஹங்கிரி, ஸ்பிரிச்சுவல் அந்த பசி, ஸ்பிரிச்சுவல் தாகம். எல்லாம் ஆவிக்குரிய பசி, ஆவிக்குரிய தாகம், எல்லாம் பசி தாகம், எல்லாம் பசி தாகம். காலையில் எல்லாரும் வந்தீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க? ஆவிக்குரிய பசி, ஆவிக்குரிய தாகம். ராஜ்யம் உங்களை போக வைக்குது. இந்த பசியும் தாகத்தை போய் தீர்த்துக்கும். இந்த பசி தாகம்
டெய்லி இருக்கணும்ன்றாங்க. டாக்டர் கிட்ட போனீங்கன்னா டாக்டர் ஃபர்ஸ்ட் கேட்கறது பசி எடுக்குதா? நீங்க உயிர் வாழ்றதுக்கு நீடு இதுதான் உங்களுக்கு. எல்லாம் பசி, பசியும் தாகமும். நீங்க உயிரோட வாழ்றீங்க, ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேலை வேலைக்கு பசி எடுக்கணும். இல்லைங்க 2 மாசத்துக்கு ஒரு தான் பசி எடுக்குது, அது கூட யாராச்சும் கொடுத்தாதான் சாப்பிட்றேன்னா இது ரொம்ப பெரிய மேஜர் பிரச்சனை. நீங்க என்னப்பா, நீங்க வேற ஆளா போய் பாருங்கன்னுவாங்க, மேல ஒருத்தருக்கு அவர் போய் பாருங்கன்னுவாங்க. ஏன்னா இந்த ஆவிக்குரிய பசின்றது ஏதோ மாசத்துக்கு ரோடு எடுக்கிற விவகாரம் கிடையாதுங்க, வேலை வேலைக்கு எடுக்கிற விவகாரம். இப்ப சாப்பிட்றோம், அடுத்த 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் பசி எடுக்குது, தாகம் எடுக்குது, அகைன் நம்ம சாப்பிட்டுனே தான் இருக்கிறோம். ஏன் நான் சாப்பிட்றேன், ஏன் தாகம்னா கடவுள் இந்த பாடியை வாழ்றதுக்கு, இந்த சரீரம் வாழ்வதற்கு இந்த ஒரு லாவை வச்சுட்டாரு. இந்த சரீரம் உயிரோடு இருக்கணும்னா இதுக்கு பசி தாகம் ரெண்டுமே எடுத்துனே இருக்கணும். இந்த ரெண்டுத்தையும் நீ ஃபுல்ஃபில் பண்ணிட்டே இரு. இந்த பசி எடுக்கும்போது சாப்பிடு, தாகம் எடுக்கும்போது குடி, இதை பண்ணிட்டே இரு. உன்னோட பாடி ஹெல்த்தியா இருக்கும், பாடி உயிரோடு இருக்கும். எப்பவுமே இந்த பிசிக்கலா என்னெல்லாம் நடக்குதோ அப்படியே நீங்க ஸ்பிரிச்சுவல் யோசித்து பார்க்கணும். ஆவிக்கு ரீதியில நீங்க என்ன பண்ணி ஆகணும், யோசித்து பார்க்க வேண்டும். அப்படியேதான் ஸ்பிரிச்சுவல் வேற ஒண்ணும் இல்ல. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுதாக்கப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் சாவக்கூடாது. உள்ளான மனுஷன் உயிரோடு இருக்க வேண்டும். உள்ள நம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், உள்ள நம்ம பவர்ஃபுல்லா இருக்கணும். உள்ள நம்ம ஸ்ட்ரென்த்தா பவர்ஃபுல்லா இருக்குன்னா உள்ளான மனுஷனுக்கு ஒரு பசி எடுக்கணும், உள்ளான மனுஷனுக்கு ஒரு தாகம் எடுக்கணும். அந்த தாகமும் பசியும் கிங்டம் பீப்புள் வரணும்ன்றாரு. ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த தாகம் பசி கண்டிப்பா உங்களுக்கு எடுக்கும். அந்த தாகம் பசி எடுக்கும் போதெல்லாம் நீங்க தேடிட்டே இருப்பீங்க, கர்த்தரோட வார்த்தை நாடிட்டே இருப்பீங்க. 7 மணிக்கு ஆராதனைனா 6:30 வந்துருவாங்க. எதுவுமே நம்புறீங்க? ஏழைகளுக்கு 10 நாளா சாப்பிடல, ஆனா அந்த இடத்துல கோயில சாப்பாடு தராங்கயா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, வேற வேலைக்கு சாப்பிட லேட்டா தான் வருவான். ஆனா 10 நாளா சாப்பிடாதவன் ராத்திரியே போய் உட்காந்துருவான். எதுவுமே நம்புறீங்க? அந்த பசி அவனை முன்னால போய் உட்கார வைக்குது. அந்த பசி அவனை தாகத்தோட குடிக்க வைக்குது, பசியோட சாப்பிட வைக்குது. இதுதான் ஆவிக்குரிய பசி. எதுவுமே கவனிக்கிறீங்க? ராஜ்யத்தின் கலாச்சாரம் இதுதான். ராஜ்யத்தின் பிள்ளைகள்னா யாருன்னா அவங்க சொல்றாங்க, ஆவியில எளிமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் எல்லாம் ராஜ்யம் அவர்களுடையது. ராஜ்யம் உங்க பக்கம் இருக்கும், கவர்மெண்ட் உங்க பக்கம் இருக்கும், கடவுள் உங்க பக்கம் இருப்பாரு. ஏன் உங்க பக்கம் கடவுள் இருக்கிறாரு, உங்க பக்கம் கவர்மெண்ட் இருக்குதுன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த பசி, உங்களுக்கு இருக்கிற அந்த தாகம், உங்களுக்கு இருக்கிற அந்த ஆர்வம், உங்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை, உங்களுக்கு இருக்கிற அந்த விசுவாசம், பரலோகம் உங்களோடவே இருக்கும், உங்களை விட்டு விலகவே விலகாது. அப்படிப்பட்டவங்க இந்த உலகத்துல ஆசீர்வாதமா இருப்பார்கள். அவங்கதான் குறைவில்லாம இருப்பாங்க, நிறைவா இருப்பாங்க, சம்பூர்ணமா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி, அந்த தாகம் பசி அவங்களை செழுமையாய் வழி நடத்துகிறது. ஐ மீன் ஹெல்தியான ஃபுட்டு கிடைக்குது. சரீரம் உயிரோட இருக்கிறதுக்கு, இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு என்ன ரீசன்? ஒண்ணு கடவுள், இன்னொன்னு எனக்கு எடுக்கிற பசி, எனக்கு எடுக்கிற தாகம். ஒரு வாரம் ஃபுல்லா சாப்பிடலன்னா இன்னைக்கு வந்திருக்க முடியுமா கோயிலுக்கு? ஹலோ, ஒரு வாரம் ஃபுல்லா சாப்பிட்டதுனால கொஞ்சம் பிரிஸ்கா கிளம்பி வந்திருக்கிறோம். ஆனா மாசக்கணக்கா நீங்க சாப்பிடலன்னா அப்புறம் உங்களை பார்க்க தான் கோயிலே வரணும். ஹலோ, மாசக்கணக்கு நீங்க சாப்பிடாம என்ன அவங்க எங்க படுத்துங்கிறாங்க கேட்போம். நகரதே இல்லைங்க, அப்படியே இருக்க. தண்ணி கொடுத்தாலும் தூர கொண்டு போயிடுன்றாங்க, தண்ணி எடுக்கிறது இல்லை, சாப்பாடு எடுக்குது, அந்த மாதிரி பேஷன்ல இருக்கிறாங்கல்ல. இது பிசிக்கல் டெத்துக்கு சமாச்சாரம். சரீர பிரகமா அவங்க பிரிய போறாங்கன்றது ரிவீல்டு பண்ணுது. கேர்ஃபுல்லா இருங்க. ஆவியில பசியும் தாகம் எடுக்கலன்னா நீங்க ஸ்பிரிச்சுவலா டெத் ஆக போகிறீர்கள். இந்த ஸ்பிரிச்சுவல் டெத் ஆகாம இருக்கிறதுக்கு தான் பசி தாகத்தை கடவுள் ஒரு லாவா வச்சுட்டாரு. தண்ணியும் ஆகாரமும். கர்த்தரோட வார்த்தை நமக்கு அப்பமா இருக்கு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தரோட வாயிலிருந்து புறப்பட்டு வர ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான். உள்ளான மனுஷன் பிழைக்கிறதுக்காக கர்த்தரோட வசனத்தை போதிக்கிறோம், அதை படிக்கிறோம், அதை கேட்கிறோம், அதை கவனிக்கிறோம். இதனால என்ன நடக்குது? நம்முடைய ஆவிக்குரிய தாகம், நம்முடைய ஆவிக்குரிய பசி தீர்க்கப்படுகிறது. எத்தனை பேருக்கு இந்த இடத்துல நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? எங்க நாங்க வேற எதுவும் பண்றதில்ல,
பல கோயில் என்ன பண்றாங்க, அவங்க வரவங்களுக்கு சோறெல்லாம் ஆக்கி போடுறாங்க. அந்த வசதி இல்ல இருந்தா கண்டிப்பா நான் பண்ணிடுவேன். ஆனா அதை விட பெட்டரானதை இங்க நான் கொடுத்துட்டு வரேன். மக்களுக்கு ஆவிக்கிற தாகத்தையும் ஆவிக்கிற பசியும் கர்த்தரோட வார்த்தை மூலமாய் இங்கே போதிக்கப்படுகிறது, அதன் மூலமா தீர்க்கப்படுகிறது. அந்த வேலையை நான் கரெக்டா பண்ணிட்டு வரேன். ஆகவே இது ஒரு கலாச்சாரம். இந்த கிங்டம் பீப்புள்னா, ராஜ்யத்தின் பிள்ளைகள்னா எப்பவுமே பசியா இருப்பாங்க, எப்பவுமே தாகமா இருப்பாங்க. ராஜ்யத்தின் பிள்ளைகள் மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போகிறா இருக்க மாட்டாங்க. ராஜ்யத்தின் பிள்ளைகள் மாசத்துக்கு 2 வீக் மட்டும் வர்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. ராஜ்யத்தின் பிள்ளைகள் எல்லா நாளும் வருவாங்க, எல்லா வேலையும் வருவாங்க, டயத்தோடு வருவாங்க, எல்லா வர்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கிங்டம் பீப்புள். அவங்களுக்கு இருக்கிற பசி வேற, அவங்களுக்கு இருக்கிற தாகம் வேற, அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை வேற, அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம் வேற, அவங்களோட கலாச்சாரமே வேற. அவங்க யார் வந்தா யார் போறலன்னு கவனிக்க மாட்டாங்க. அவங்க பசி, அவங்க தாகம், அவங்களுடைய தேவை, அவங்களுடைய கடவுளோடு இருக்கிற ஐக்கியம், உறவு, அதை புதுப்பிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க ரெகுலர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதான் இங்க என்ன நடக்குதுன்னா, பீப்புள் 2 வாரம் தான் வராங்க, 2 வாரம் வரதே கிடையாது. கிங்டம் கலாச்சாரமே கிடையாது. கிங்டம் கலாச்சாரம் எல்லா வாரமும் வருவாங்க, எல்லா வேலையும் வருவாங்க, ஆலயம் திறக்கமெல்லாம் கூடிய தேவன் ஆராதிப்பாங்க. ஏன்னா அவருடைய ஆவிக்குரிய தாகம் தீர்க்கப்படுகிறதுக்கு இது ஒருதான் சோர்ஸ், வேற எங்க சோர்ஸே கிடையாது. அந்த சோர்ஸ் அவங்க எடுத்துக்கொள்றாங்க. பிறகு என்ன படிக்கிறோம்? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எல்லாம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இதுதான் இந்த கவலை. கவலைப்படாதருங்கன்னு சொல்லின கடவுள் இங்க கவலைப்படுகின்ற மாதிரி பேசுறாரு அல்லவா? இங்க எதை பற்றி கவலைப்படாதீங்கன்னா, உங்களுடைய பிசிக்கல் நீட்ஸுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. உங்க சரீரத்தின் தேவைகளுக்காக நீங்க என்ன பண்ண வேண்டாம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், உங்களோட சரீரத்தின் தேவைகள். உங்க சரீரத்தின் தேவைகளுக்காக நீங்க கவலையப்படாதீங்க. அது பரலோக ஆட்டோமேட்டிக்கா சந்திச்சிரும். நீங்க முதலாவது தேவ ராஜ்யத்தின் நிதியும் தேடுங்க, அப்ப எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆனா இந்த பிசிக்கல் நீட்ஸ் உங்களுக்கு அதை பற்றி கவலைப்படாதீங்க. பட் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் நீட்ஸுக்காக நீங்க கவலைப்படுங்க. உங்களோட ஆவிக்கிற தேவைகளுக்காக நீங்க எல்லாம் கவலைப்படுங்க. ஆண்டவரே, இன்னும் என்னுடைய தாகம் தீரல. பாருங்க, இப்ப நம்ம 1 மணி நேரம் இங்க டீச் பண்றேன். இது போதுமா? உள்ளான மனுஷன் உயிரோட வாழ்றது போதுமான? இது போதாது. அப்ப இன்னும் எனக்கு அவரை இன்னும் நான் அறியணும், இன்னும் நான் தேட வேண்டியதாக இருக்குது, இன்னும் நான் நாட வேண்டியதாக இருக்குது, இன்னும் நான் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. இந்த உலகத்தில நான் வெற்றிகரமாய் வாழ்வதற்கு, இந்த உலகத்துல கடவுளோடு நான் ஐக்கியம் நடப்பதற்கு, கடவுளுடைய சத்தத்தை கேட்கணும், கடவுளுடைய கைடு எனக்கு இருக்கணும், அவரை வழி நடத்தணும், அவரை என்ன கரம் பிடிச்சு நடத்தணும். இந்த உலகமே குழப்பமா இருக்குது, நான் குழப்பம் இல்லாம இருக்கணும், நான் தெளிவா இருக்கணும், நான் பாதையை கரெக்டா போகணும். என்ன ஃபாலோ பண்றாங்க, ஒரு கூட்டமே வருது, ஃபேமிலி இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் கைட் பண்ணணும்னு சொன்னா என்னோட தெளிவான பாதை இருக்கணும். அப்போ காடை நான் தொடர்ந்து நாடிட்டே இருக்கணும், தொடர்ந்து நீடு எனக்கு இருந்துட்டே இருக்கணும். இதுக்காக நான் எப்பவுமே நான் கடவுளுடைய பிரசன்ஸ்ல நான் போயிட்டே இருக்கணும்ன்றாங்க. அதுக்காக கவலைப்படுங்கன்றாங்க. கவலையே இல்லாம இருக்காதீங்க, கடவுள் விஷயத்துக்காக கவலைப்படுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக கவலைப்படுங்க. கவலைப்படுறதுனால எல்லாம் நடந்துராது. அதுக்கான முயற்சி எடுங்க. வீட்டிலே உட்காந்து கவலைப்படாதீங்க, தேடுங்க. நான் சொல்றேன் அல்லவா, இந்தியாவில் நான் இப்போ இடையில சில யூடியூப்லாம் பார்க்கும்போது பல பிரசங்கியார்கள் 75-80 வயசு வரைக்கும் இன்னும் தவறாதான் போதிக்கிறாங்க. ஒரு தெளிவான பிரசங்கத்தை அவங்க பிரசங்கிப்பதே கிடையாது. ஆனா நான் சின்ன வயசுல இருந்து அவங்கள நான் ஆளவெல்லாம் பார்த்தது இல்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன் அவங்களெல்லாம், இந்த மாதிரி சில பேர்கள்லாம். நான் பின்னால வந்தாலே எனக்கு முன்னால தான் ஊழியத்தை பண்ணி வராங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்டேட் ஆகாம, இன்னைக்கு வரைக்கும் சரியான போதனைகளை மக்களுக்கு போதிக்காம இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன விஷயம்னா வேற ஒண்ணும் இல்லை, பிரசங்கியார்கள் இது வரைக்கும் போதும்னு நினைச்சிட்டாங்க. அவங்க இந்த அறிவு இருந்தா எனக்கு போதும், இதுக்கு மேல எனக்கு அறிவு தேவையில்லை, இதுக்கு மேல எனக்கு வளர தேவையில்லை, இதுக்கு மேல நான் அப்டேட் ஆக வேண்டிய அவசியமே இல்லைன்ற மாதிரி அவங்க மைண்ட் செட்டப் ஆயிடுச்சு. எப்போ போதுன்ற மனநிலைமைக்கு வந்துட்டாங்களோ, தேவனும் அவங்களுக்கு கொடுக்க முடியாது, இவங்களை பெறவும் முடியாது. ஏன்னா தாகம் உள்ளவனுக்கு தான் தண்ணீர்கள் வழங்கப்படுகிற தவிர தாகமில்லான்னு கொடுத்து பிரயோஜனமே கிடையாது. பட் பெருமிக்கா சொல்ல, நான் நிறைய தேடிட்டே இருப்பேன், புக்ஸ் வாங்கி படிச்சுட்டே இருப்பேன்,
புக்ஸுக்கு செலவு பண்ண காசுக்கு வீட்டை கட்டிருக்கலாம். அவ்வளவு புக்கை வாங்கிட்டு இருப்பேன். லட்சக்கணக்கான ரூபாய் போட்டு பணத்தை இறைச்சேன், புக்கு வாங்கிட்டே இருப்பேன். என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, என்னுடைய தாகம் தீர்க்கிற மாதிரி புக்கு எவனும் எழுதல. நான் எதிர்பார்க்கறதே வேற, நான் தெரிஞ்சுக்கணும்ன்றது வேற. வேற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறனால சொல்ல முடியல என்னால. அது என்னன்றது என்னால கிளியரா என்னால வாயால சொல்ல முடியல. பட் என் உள்ளம் ஏதோ ஒன்று தேடிட்டே இருக்குது. இங்க போய் புக்கை வாங்குவேன், அங்க போய் புக்கை வாங்குவேன். எங்க புக்கை வித்தோ அங்க கண்டிப்பா அங்க இருப்பேன். அங்க இருக்கிறது புக்கை வாங்குறது, பழைய காலத்து ஆளுங்க புக்கெல்லாம் எடுத்து படிக்கிறது. இதனுடைய விளைவு என்ன நடந்துச்சுன்னா, பின்னாலதான் சிலருடைய போதனைகள் என்னோட உள்ள தாழமா பாதிக்க ஆரம்பிச்சது. என்னுடைய தாகம் கொஞ்சம் கொஞ்சமா தீர்க்கப்பட ஆரம்பிச்சது. என்னுடைய தாகம் தீர்க்கப்பட்டது மட்டுமல்ல, என்னோட குடும்பத்துக்கும் அந்த தாகம் தீர்க்கப்படுது. நான் பிரசங்கம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃப் தான் பிரசங்கம் கேட்பாங்க. சில இடத்துல சொல்றாங்க, புருஷன் பேச்சு எங்கேயே கேட்கறாங்க. ஆனா இல்ல, புருஷன் பேச்சு தான் கரெக்டா கேட்பாங்க. நீங்க கரெக்டா பேசினா அவங்க கரெக்டா கேட்பாங்க. எந்த பொண்ணோட பேச்சு கேட்கல. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நீங்க ஒழுங்கா பேசுங்க. முதல்ல உங்க பேச்ச உங்க ஃபேமிலி நம்புற மாதிரி பேசுங்க. நீங்க கரெக்டா பேசுங்க, ஃபேமிலி புரிஞ்சுக்கும். நீங்க தப்பா பேசுறீங்களா, சரியா பேசினா. நான் தப்பா பேசினா ஒய்ஃப் சொல்லும் நீ தப்பா பேசுற, நான் சரியா பேசினா ஒய்ஃப் சொல்லும். நம்மள ஜட்ஜ் பண்றது யாருன்னா ஃபேமிலி மாதிரி யாரும் ஜட்ஜ் பண்ணவே எதுவுமே நம்புறீங்க. குடும்பம் நம்ம ஜட்ஜ் பண்ண யாரும் நம்ம ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அதே நேரத்துல குடும்பம் நம்ம திருத்தும் போது நம்ம திருந்தலன்னா திருந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது. சொன்னாங்கன்னா கேட்டுக்கணும். அது எப்படி என்னெல்லாம் திருத்த முடியும்? அப்படியாக இப்படியாகனா உருப்படவே மாட்டோம் இல்ல. சில நேரத்தை சொல்லும் போது நான் கேட்டு போது உண்டு. நானே தவறா பேசியிருந்தா, தவறா சொல்லியிருந்தா அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. எல்லாம் மினிட் வாட்ச் பண்ணுவாங்க. இந்த இடத்த இந்த தப்பா பேசுது. இப்ப அதெல்லாம் சொல்றது இல்ல. ஆரம்ப காலத்துல அதெல்லாம் நடந்திருக்குது. ஆரம்ப காலத்துல நானே லேர்னிங் ப்ராசஸ் டைம், அது ஆரம்பத்தில் நானே கற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்ப நிறைய கரெக்ட் பண்ணாங்க, நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். நிறைய ஃபேமிலி சொல்லி திருந்த ஆரம்பிச்சேன். இப்படியே பாருங்க, எடிட்டிங்கே இல்லாம பிரசங்கத்தை டைரக்டா போட ஆரம்பிக்கிறேன். பின்னால டைம்ல போட்டா பல எடிட் பண்ணணும். ஆரம்பத்து முடிவு எடிட் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த வே ஆஃப் அப்ரோச் இருக்குது இல்ல. பின்னால நிறைய அந்த காரியங்களை புத்தகங்கள் மூலமா, நண்பர்கள் மூலமா நம்ம தவற திருத்திக்கிறோம், படிக்கிறோம், தேடுறோம். இன்னும் கலாச்சாரத்தை மாற்றணும், இன்னும் கலாச்சாரத்தை மாற்றணும். மாறி 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 பாருங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, நான் பேசும்போது என்னை ஃபர்ஸ்ட் பிரசன்ட விரும்பி கேட்கறது ஒய்ஃப் தான் இருப்பாங்க. வீட்லயும் அப்படிதான் உட்காந்து அவங்க கேட்பாங்க, என்ன பிரசன்ட பண்ணுவாங்க, சொல்லுன்னுவாங்க, பைபிள் சொல்லி கொடுன்னுவாங்க, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுன்னுவாங்க. அப்போ எப்படி ஹஸ்பண்ட் வேர்டு ஃபேமிலி வைஃப் கேட்கலன்னு சொல்ல முடியும்? யாரும் சொல்ல முடியாது. கரெக்டா சொன்னா கரெக்டா இருந்தா கேட்பாங்க, தப்பா இருந்தா கேட்கவே. எல்லா வைஃபும் அப்படிதான், எல்லா பெண்களும் அப்படிதான். இவங்க சரி அவங்க தப்பு நான் சொல்ல மாட்டேன். சரியானதை நீங்கள் கற்றுக்கொண்டால், சரியானதை நீங்கள் கடைபிடித்தால், சரியான கலாச்சாரத்தை வாழ்ந்தால், நீங்க சொல்லுகிறதை அப்சல்யூட்லியா உங்க ஃபேமிலி கேட்பாங்க. நீங்க தப்பா பேசுனீங்கன்னா, தப்பா நடந்தீங்கன்னா, தப்பான கலாச்சாரத்து உடையவா இருந்தீங்கன்னா, நீங்க சொல்றத காதுல கூட என்ன பண்ண மாட்டாங்க அவங்க. ஹலோ, இது ரியல், இது யதார்த்தம். இயேசு சொல்றாரு, ஆவி துயரப்படுகிறவர்கள் எல்லாம் கவலைப்படுங்க. எதுக்கா கவலைப்படுங்க? கடவுளுடைய ஃபெலோஷிப்காக. கடவுளுடைய கடவுளே என் தாகம் தீர மாட்டேங்குது, என் பசி ஆற மாட்டேங்குது, எனக்கு என்னமோ தெரியல, இன்னும் அவன் நாடணும், இன்னும் என்னமோ அறியணும், வாழ்க்கையை நான் இன்னும் புரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த பசி தாகம் யார் தீர்ப்பாங்க அப்படிங்கிற கவலை, அப்படிங்கிற ஆதங்கம் இருக்கும் போதுதான் பாருங்க ஒரு பிரசங்க வராரு. அதுவும் நல்ல பிரசங்க கெட்ட பிரசங்க தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுட்டு இந்த இடத்துல இந்த பிரசங்கம் நடக்குது, இவர் இப்படி நல்ல ஒரு பிரசங்கம், இவர் நல்ல புக்கு, நல்ல ஒரு சிடி, நல்ல ஒரு மெசேஜ் இருக்குதுன்னா அதுக்காக அவங்க ஓடுவாங்க, நாடுவாங்க, விலைக்கரையும் செலுத்துவாங்க, அந்த பசியும் தாக தீர்த்து கொள்ள முயற்சி பண்ணுவார்கள். ஆமீன். எதனா நம்புறீங்க இது நல்ல கலாச்சாரம்னு? இது கிங்டம் கல்ச்சர். அதான் பேசுறாரு இயேசுநாதர். பாருங்க, வஸ்திரத்தை மாற்றுங்க, இதையெல்லாம் போடாதீங்க, அதையெல்லாம் நாடாதீங்க, இது இப்படி இருக்காதீங்க, அதெல்லாம் சொல்லியே தரல. பாருங்க, இவ்வளவு பிரசங்கம் பண்ணாரு, எங்கேயாச்சும் இதை போடணும் போடவ சொன்னார் அவரு. அவர் பிசிக்கல் ஆட்டிடியூட்ஸை பற்றி பேசாம இன்னரா நீங்க எப்படி மாறணும், உள்ள நீங்க எப்படி சேஞ்ச் ஆகணும்,
உள்ள நீங்க எப்படி பவர்ஃபுல்லான பர்சனா மாறணும், உள்ளதான் முக்கியம். உள்ள எப்படியோ வெளியில அப்படி இருப்போம். வெளியில வச்சு எல்லாம் உண்மையா ஒரு ஆளை நீங்க ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஆனா உள்ளத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் காட்சியளிக்கிறான். எதுவுமே கவனிக்கிறீர்கள்? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை எல்லாம் சாந்த குணமுள்ளவர்கள். இதுதான் மதம். மதம் என்ன பண்ணுச்சு? அமைதியாரு பேசவே. ரிலிஜியன் என்ன ஆயிடுச்சுன்னா சைலண்ட் ஆகிடுவாங்க. நீ சாமியார் ஆயிட்டியா, அமைதியாரு, வந்தா அனுப்பிடு. இது ரொம்ப ஈஸி அமைதியா இருக்குது. எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா நான் ரொம்ப அமைதியா உட்காந்து சோட கடை குடிச்சிட்டு ஏன்னா நல்லது இல்ல. எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்ல, ஸ்ட்ரென்த்தை வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்ல, காசு வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்ல, கத்த வேண்டியது இல்ல, நெட்டு போட வேண்டியது இல்ல, கேமரா எடுக்க வேண்டியது இல்ல. அமைதியா தானே இருக்கணும். இது ரொம்ப டாப்பான ஒர்க் ஆச்சே. எதுல வேணா உட்காரலாம், உட்கார வச்சு அப்படியே. இது மதம் என்ன பண்ணிச்சு? மக்களை அமைதியாக்கி வச்சிச்சு. அமைதியா இருக்கணும். இதுதான் சாந்த குணம். எல்லாம் சாந்த குணம். இவன் என்ன நினைச்சிட்டாங்க? அமைதியா இருக்கணும். புத்திஸ்ட் எல்லாம் பாருங்க, சைலண்டா இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. ஜைனீஸ் பாருங்க, வாயில கட்டே போட்டுருவாங்க. பாத்தீங்களா? ஒரு ஜைனீஸ் பீப்புளா பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்க் போட்டுருவாங்க, பேசக்கூடாதாங்க, மௌன விரதம், ஆடு கவர் பண்றாங்க. அப்படியே ஓமமா இருக்கணும். ஓம ஊரையே கெடுக்கணுவாங்கல்ல, கரெக்டா தான் போல. ஓமையா இருந்து ஊரை என்ன நாட்டையே கெடுத்துருவாங்க. அவங்க எல்லாம் மௌனமா இருந்தே கெடுத்துடுறாங்க. அது எவ்வளவு பேர் பவர்ஃபுல் பாருங்க, மௌனம். என்ன பண்ணிட்டாங்க? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்லாம் மௌனமா இருக்கிறதே பாக்கியம். யாருமே பேசக்கூடாது. எப்படி இருக்கும் பாருங்க. வீட்டுல புருஷனும் பேசல, வைஃபும் பேசல, பசங்களும் பேசல, எல்லாம் மௌனமா இருந்தாங்கன்னா, இல்ல கோயிலே மௌனமா இருந்ததுன்னா கம்யூனிகேட்டே பண்ண முடியாது, பேச முடியாது. நிறைய பேர் இது ட்ரை பண்றாங்க. மௌனமா இருக்கணும், பேசக்கூடாது, பேசக்கூடாது. நோ நோ நோ. இது அந்த மௌனத்தை பற்றி பேசல, அந்த சாந்தத்தை பற்றி பேசல. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்னா, நீங்க ஆவியில தரித்திரமாக இருந்து ஆவிக்கு நீடெல்லாம் படணும் என்ற கவலையோடு இருக்கிறவங்க, கடவுளுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் சொல்லும் போது அதை அவன் எப்படி ஏற்றுக்கொள்வானா? சாந்தத்தோடு அவனை ஏற்றுக்கொள்வான். சாந்தத்தோடு அவன் அதை ஏற்றுக்கொள்வான். ஏற்றுக்கொள்கிற விதம், புரிந்து கொள்கிற விதம். ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கணும், ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவன் சாந்தமா ஏற்றுக்கணும். அதை ஃபர்ஸ்ட் அவன் ஒரு வார்த்தையை நான் சொல்லும் போது அவங்களுக்குள்ள எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது, அவங்களுக்குள்ள சலசலப்பு இருந்து, அவங்களுக்குள்ள மனக்குழப்பம் இருக்கக்கூடாது, அவங்களுக்குள்ள மன சஞ்சலம் வரக்கூடாது, செகண்ட் சவுண்ட் வரக்கூடாது. அவங்களுக்குள்ள செகண்ட் சவுண்ட் வரலன்னா இந்த ஃபர்ஸ்ட் சவுண்ட் போய் அவங்களுக்குள்ள என்ன பண்ணும், அவங்களுக்குள்ள சேர ஆரம்பி. சில நேரங்கள்ல ஒருத்தர் பேசினா இருப்பாங்க, எனக்கு அது புரியாது. எனக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் ஒரு தாட்ஸ் இருப்பேன், நான் ஒரு திங்கிங்ல இருப்பேன், எனக்குள்ள ஒரு சத்தம் போடின்னு இருக்கும், எனக்குள்ள ஒரு தாட்ஸ் ஏங்கி ரிங்காரம் ஆயிட்டே இருக்கும். இந்த நேரத்துல ஒருத்தவங்க வந்து அது பண்ண, இது பண்ணணும், எப்படி இப்படின்னு 1000 சவுண்டு கொடுத்தாங்கன்னா இது என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியும். ஏன்னா எனக்குள்ள வேற ஒரு சத்தம் ஓடிக்கினே இருக்குது இல்ல. பட் காட் சொல்றாரு, நீங்க இந்த கிங்டம் கல்ச்சருடைய அடுத்த கலாச்சாரம் என்னன்னா, கிங்டம் சிட்டிசன்ஸ் பீப்புள் பேசுறத சாந்தமா ஏற்றுக்கொள்வாங்க. கிங்டம் சிட்டிசன்ஸ் பீப்புள் சொல்றத கவனமா புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு எந்த குழப்பம் வராது. அதனால அதை கேட்கப்பாங்க, நோட்ஸ் எடுப்பாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லா அவங்க வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமென். மற்ற கோயில்லாம் போனீங்கன்னா பிரசங்க நடக்கும், சுத்திட்டே இருப்பாங்க. போன வாரம் நானும் வைஃப் அது வரும்போது பைக்ல உள்ள பிரசங்க நடந்து வெளியில எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிறாங்க. உள்ள ஒரு கூட்டம் உட்காந்துக்குது. நாங்க அதை பக்கம் ரூட் தெரியாம உள்ள ஓட்டோம். வெளியே ஒரு ரூட் சொல்லுங்கிறாங்க, அப்படி போங்க இப்படி போங்க. வெளியே உட்காந்து அது கிங்டம் பீப்புள் அவ்வளோ சர்ச். அது எல்லாரும் செப்பெல்லாம் வெளியே காட்டி உள்ள உட்காந்து நிறைய பேர் இருக்கிறாங்க உள்ள. ஆனா ஒரு கும்பல் வெளியில சுத்தி நிற்குது, குழந்தை குட்டிட்டு வெளியே உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா இவங்க கலாச்சாரம் இப்படி இருக்குது. உள்ள பிரசங்க நடக்குது, உள்ள ஒரு பசங்க நிற்கிறாரு, அங்க உட்காரணும், கேட்கணும், அந்த எண்ணமே இல்லை அவங்களுக்கு. அதை கேட்கிற குணம் இல்லை, கேட்கிற குணம் இல்லை, சாந்தம் அல்ல. சாந்தம்னா சொல்றதை ஏற்றுப்பாங்க. எதுவுமே நம்புறீங்க? ஒருத்தர் சொல்றாரு, இப்பெல்லாம் யாரையா பிரசங்க கேட்கறா, ஏன் கேட்க மாட்டாங்க?
1 மணி நேரம் ஒழுங்கா பிரசங்கம் பண்ண மக்கள் கண்டிப்பா இங்கெல்லாம் கேட்கறாங்களே, இல்ல 1 மணி நேரமா நான் பிரசங்கம் பண்றேன் எல்லாம் கேட்கறாங்க. கிங்டம் பீப்புளுடைய அடுத்த கேரக்டர் என்னன்னா கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. அவங்க கேட்டுக்கொண்டிருப்பாங்க. என்னுடைய பிரசங்கத்தை கேட்ட பல பேர் சொல்லியிருக்கிறாங்க, உங்க பிரசங்கத்தை நான் வாட்ச் பண்ண பிறகு இன்னொரு பிரசங்கத்தை எங்களால கேட்கவே முடியல. ஆனா இதை புரிஞ்சுக்கிட்டவங்க இதை 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் உட்காந்து ஒழுங்கா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது கிங்டம் கல்ச்சர்ல ஒன்று. கிங்டம் கலாச்சாரம் என்ன? சாந்தமா கேட்டு இருப்பாங்க, மௌனமா கேட்டு இருப்பாங்க. கேட்கறது மட்டுமல்ல, அவங்க புரிந்து கொண்டே இருக்கிறார்கள். உள்ள வேற ஒரு வேலை நடந்து கொண்டே இருக்குது. பரிசுத்தாவியானவர் அவங்களுக்குள்ள இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவங்களுக்குள்ள அது புரிந்து கொண்டே இருக்கிறது. என்ன ரீசன்னா, ஒண்ணு அவங்களுக்கு அந்த பசி இருக்குது, இன்னொன்னு அந்த தாகம் இருக்கிறது, இன்னொன்னு அதை அடையணுன்ற கவலை இருக்குது, இன்னொன்னு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை மௌனமா கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இது ரொம்ப நல்ல கலாச்சாரம். கிங்டம் கல்ச்சர் விதமா போராடி நிற்க மாட்டாங்க, கலாட்டம் பண்ண மாட்டாங்க, பிரச்சனை பண்ணி இருக்க மாட்டாங்க. சில கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரசங்கம் நடக்கும் போது சண்டை சச்சரவு மண்டை உடைப்பு எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இது கிங்டம் மென்டாலிட்டியே கிடையாது, கிங்டம் கல்ச்சரும் கிடையாது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். எல்லாம் பூமியை, மதம் பரலோகத்தை சுதந்திரிக்கணும் பேசுது. ஆனா கிங்டம் பூமியை எப்படி சுதந்திரிக்கணும்னு பேசுது. கிங்டம் என்ன சொல்லுது? இந்த எர்த் உங்களுக்கு சொந்தமா மாறணும், அந்த எர்த்தை நீங்க ரூல் பண்ணணும், எர்த்தை நீங்க ஆக்குபை பண்ணணும், அந்த எர்த் உங்களுக்கு ஒபே பண்ணணும், எர்த் உங்க கண்ட்ரோலுக்கு வரணும், எர்த்ல நீங்க ரூல் பண்ணணும். அப்படின்னா கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய ஸ்பீச்சை வாட்ச் பண்ணுங்க, கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய அந்த கல்ச்சருக்குள்ள வந்துருங்க. கிங்டம் ஆஃப் ஹெவனுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க, ராஜ்யத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க, ராஜ்யத்தை நாடுங்க, ராஜ்யத்தை தேடுங்க, ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை பழகுங்க, கற்றுக்கொள்ளுங்க. இதோட ரிசல்ட் என்ன? பூமி உங்களுக்கு மாறிடும். மதம் என்ன சொல்லுது? எல்லாம் கத்துக்கும் மோட்சத்துக்கு போயிடலான்றாங்க. எல்லாம் கத்து எங்க போயிடலாம்? மோட்சத்தை அடையலான்றாங்க. கடவுள் சொல்ற இல்ல, இதெல்லாம் அடைஞ்சு பூமியில வாழுங்க. பூமியை நீங்கள் அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். பூமியை மதம் எதை சுதந்திரிக்கணும்னு பேசுது? மதம் எதை சுதந்திரிக்கணும் சொல்லுது? எல்லாம் சொர்க்கம் 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 சொர்க்கம். ஆனா இயேசு சொர்க்கம் இல்லப்பா, பூமியை எப்படி சுதந்திரிக்கணும்? பூமியை சுதந்திரிக்கணும் என்னென்ன குவாலிட்டி உனக்குள்ள இருக்கணும்? பூமி உன் வசமா இருக்கணும், பூமி உன் வசப்படணும். பூமியில் நீ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும்னா உனக்கு ஸ்பிரிச்சுவலா நீ ரொம்ப பசியா இருக்கணும், ஸ்பிரிச்சுவலா நீ ரொம்ப தாகம் உள்ளவனா இருக்கணும், ஸ்பிரிச்சுவலா உனக்கு ஒரு நீடு இருக்குது, கவலையோடு இருக்கணும். அதை நீ தேடணும், அதை நாடணும், அதை பிரசங்கிக்கும் போது கவனிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். இப்படியே இரு. கொஞ்ச நாள்ல இந்த இடத்துல நீ ரொம்ப பெரிய பணக்காரன் மாறிடுவேன், இடத்துல நீ ரொம்ப பெரிய ஆளா மாறிடுவேன். பூமியில தரித்திரமா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தரித்திரத்தை ஒழிச்சு கட்டுவேன், தரித்திரத்தை நீ போக்கிடுவேன். மணி ரொம்ப அல்டிமேட் ஆனது, பணம் ரொம்ப முக்கியமானது. எதமே நம்புறீங்க? இந்த பணத்தை இந்த பூமியில நாம் சுதந்திரிக்க முடிவதற்கான வழிகளை இயேசு போதிக்கிறார். இது கலாச்சாரம். கிங்டம் பீப்புள் எப்படி இருக்கக்கூடாதுன்னா, தரித்திரமா இருப்பது தேவராஜ்யத்துடைய நோக்கமே கிடையாது. தேவராஜ்யத்துடைய அல்டிமேட் கோல் என்ன? கிங்டம் பீப்புளை வெல்த்தியா மாத்தர் தேவராஜ்யத்துடைய அல்டிமேட் கோலா இருக்குது. இந்த ராஜ்யத்தின் கலாச்சாரத்தின் பிள்ளைகளை கர்த்தர் செல்வந்தலாக மாற்றி விடுவார். ஏன்னா அந்த நாட்டுல ஏழைகளா இருந்தா அந்த நாட்டுக்கே கெட்ட பேரு. ஆகவே நம்பிக்கையோட இருங்க. அந்த நாட்டு மனிதனா இருக்கிறோம், அந்த நாட்டு குடியுள்ள மக்களா இருக்கிறோம், அந்த நாட்டு கலாச்சாரத்தில் உள்ளதா இருக்கிறோம். அந்த நாட்டு ராஜா என்னை ஏழைய வைக்க மாட்டார், அந்த நாட்டு ராஜா என்ன செல்வந்த நான் மாத்துவான். ஏன்னா நான் ஏழைய இருந்தேன்னா எனக்கு அகௌரவம் இல்லை, அந்த நாட்டுக்கே கெட்ட பேரு. ஐ மீன் ராஜா கைவிட மாட்டார். எதுவுமே நம்புறீங்க? எழுமி நிற்கலாம்.